ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசியை பற்றி. மேஷ ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மங்களமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் முழுசாக சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் சுமந்த பாரங்கள், மனசில் சொல்லாமல் வச்சுருந்த வழிகள், யாருக்கிட்டையுமே பகிர முடியாமல் அடக்கி வச்ச கண்ணீர் எல்லாமே இப்போ மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். காலம் உன்னை சோதிச்சது உண்மை, ஆனால் அதே காலம் இப்போது உன்னை உயர்த்தவும் தயாராக இருக்குது. நீ நினச்சது எல்லாமே உடனே நடக்கலை அப்படின்னாலுமே நடந்தது எல்லாமே இன்னைக்கு நிலைக்கு கொண்டு வரவே நடந்தது அப்படிங்கிறத புரிகிற தருணமும் வரப்போகுது. குடும்ப வாழ்க்கையில் நீ அமைதியாக தேடிய ஓடிய நாட்கள் நிறையவே வீட்டுக்குள்ளே இருந்தபடியே நீ தனிமையாக உணர்ந்த நேரங்களும் இருந்துச்சு. உன்னுடைய பேச்சை புரிஞ்சு கொள்ளாதவங்க, உன்னுடைய முயற்சியையும் புரிஞ்சு கொள்ளாதவங்க, எதுவுமே சின்னதாகவே நினச்சவங்க எல்லாருமே இப்போது மெதுவாக மாற போகிறாங்க. குறிப்பாக வீட்டில் உள்ள ஒரு பெரியவர் உன்னை பற்றி மனசில் வச்சுருக்க தவறான எண்ணம் இப்போது விலக போகுது. அவர்களுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பெரிய திருப்பதியை உருவாக்க போகுது. வேலை தொடர்பாக நீ செஞ்ச உழைப்பு இதுவரைக்கும் சரியாகவே மதிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு உனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இனி அந்த நிலை மாறப்போகுது. உன்னுடைய திறமை வெளியில் தெரிய வர சூழலும் உருவாக போகுது. உங்ககிட்ட இருந்த பயம், தயக்கம் எல்லாமே மெதுவாக குறையும். உன்னால் முடியாது அப்படின்னு நீயே நினச்ச ஒரு விஷயம் உன் கையாலேயே வெற்றியாக முடிய போகுது. அதுவே உனக்கு பெரிய நம்பிக்கையும் கொடுக்க போகுது. பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் இருந்த தடைகள் சற்று விலகும். கடன், செலவு, தேவையற்ற சிரமம் எல்லாமே ஒரு நாளில் தீராது. ஆனால் இனி அதற்கான வழி அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியும். பணம் கையில் நிலைக்காத காலம் முடிவுக்கு வரும். சிறு சேமிப்பு கூட உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும். உன்னுடைய உழைப்பின் பயன் உனக்கே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வலியூட்டப்படும். உறவு விஷயங்களில் மேச ராசிக்காரங்க அதிகமாக காயப்பட்டிருக்காங்க. நம்பியவர்கள் விலகியது, நேசித்தவர்கள் புரியாமல் போனது, சொந்தங்கள் கூட சுயநலமாக நடந்தது அப்படின்னு பல அனுபவங்கள் உனக்கு இருந்துச்சு. அதனால் இனி யாரையுமே எளிதில் நம்ப முடியாத மனநிலை உனக்கு உருவாயிட்டே இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் ஒரு உறவு உன் வாழ்க்கையில் புதிய வெளிச்சமாக வரும். அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அல்லது மனசை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு உறவாகவும் இருக்கலாம். இதெல்லாமே நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உறவு ஒன்றவே நல்லாவே மாற்ற ஆரம்பிக்கும். திருமணத்தை பற்றி நினைக்கும் பொழுது மேச ராசிக்காரங்களுக்கு இனி நல்ல செய்தியும் கிடைக்கும். தடை, தாமதம், குழப்பம் எல்லாமே விலகும். உன்னுடைய மனசுக்கு பிடிச்ச முடிவு எடுக்கக்கூடிய சூழலும் உருவாகும். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். மனசில் இருந்த எல்லா கசப்பும் குறைஞ்சு ஒருவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலை வரும். உன்னுடல் நலத்தையும் கவனம் தேவையாக இருக்கணும். ஆனால் உன்னை கவனிக்காமல் பிறருக்காக ஓடிய காலம் இப்போ முடிவடைய வேண்டும். சிறிய உடல் சோர்வு கூட, தூக்கமின்மை, மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாத. ஓய்வு, உணவு, மன அமைதி இவை மூணுமே இப்போது உனக்கு ரொம்பவே முக்கியமாக இருந்துட்டு இருக்கு. மனம் அப்படிங்கிறது நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னா உடலும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத நீ நல்லாவே உணர்வ. ஆன்மீக ரீதியாக உனக்கு நல்ல மாற்றம் வரும். இதுவரைக்கும் நம்பிக்கை இருந்தும் குழப்பத்தில் இருந்த இனி உன் மனம் அப்படிங்கிறது தெளிவாகும். நீ செய்கிற சின்ன சின்ன பிரார்த்தனை கூட உனக்கு பெரிய ஆற்றலை கொடுக்கும். தீய எண்ணம் வச்சவங்க உங்கள்கிட்ட இருந்து தானாகவே விலகிடுவாங்க. நல்ல சக்தி அப்படிங்கிறது உன்னை சுற்றி பாதுகாப்பு வலையாகவே இருக்கும். மொத்தத்தில் மேச ராசிக்காரங்க இது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை காலமாக இருக்கும். உன் வீடு தேடி மங்கள செய்தி வருவது வெறும் சொல்லால் கிடையாது, அது உன் வாழ்க்கையில் உணரப்போகக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். நீ இது வரைக்கும் பொறுத்து கொண்டது எல்லாமே வீணாக போகாது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மனதில் இருந்த நம்பிக்கையும் பிறக்கும். வாழ்க்கை மீதான பயமும் குறையும். நீ நினச்சதை விட நீ அதிகமாக வலிமையானவங்க அப்படிங்கிறத இந்த காலம் உங்களுக்கு உணர்த்தவும் போகுது. அப்படி இருக்கும் பொழுது மேஷ ராசிக்காரங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்களாக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போய் எல்லாமே இனி சரியாகக்கூடிய காலங்களும் வந்துருச்சு. மேச ராசிக்காரங்க அவங்க வீட்டில் இவ்வளவு நாளாக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களோ அதுக்கான ஒரு விடிவு காலம்னு கூட சொல்லலாம்.
இப்போது இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் சுமந்த பாரம் எல்லாமே உங்கள் மனசில் சொல்ல முடியாமல் வச்சுருந்த வலி வேதனைகள் எல்லாமே கரைய தொடங்க ஆரம்பிக்க போகுது. வீட்டுக்குள்ளே நீங்கள் அதிகமாக பேசாமல் இருந்தாலுமே உன் பொறுப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். எல்லாரும் சாய்ந்து நிற்கக்கூடிய தூணே நீங்கள் தான். ஆனால் அதை யாருமே வெளியில் சொல்லலை. இப்போது இந்த காலத்தில் குடும்பத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழல் வரும். அந்த முடிவில் உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது தான் இறுதியாகவே ஏற்றுக்கொள்ளப்படும். இது வரைக்கும் புறக்கணிக்கப்பட்ட உங்களுடைய வார்த்தைக்கு இப்போ மதிப்பும் கிடைக்க ஆரம்பிக்க போகுது. மேஷ ராசிக்காரங்க, நீங்கள் இது வரைக்கும் அமைதியாக இருந்தது பலவீனம் கிடையாது. அது உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுமை தான். எல்லாவற்றுக்குமே உடனடி பதில் கொடுக்காம, எல்லா அவமானத்துக்கும் எதிர்ப்பு காட்டாம நீ அடக்கி வச்ச உணர்வுகள் இப்போ வெளியே வர நேரமாகிவிட்டது. உன்னை எளிதாக எடுத்துக்கொண்டவர்கள் இப்போது உன்னுடைய மதிப்பை உணர தொடங்குவாங்க. நீ மாறலை, ஆனால் காலம் உன்னை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் மேஷ ராசிக்காரங்க, இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை காலமாக தான் இருக்கும். உன்னை வீடு தேடி மங்கள செய்தி வருவது அப்படிங்கிறது வெறும் சொல்லால் கிடையாது. அது உன் வாழ்க்கையில் உணரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். நீ இதுவரைக்கும் பொறுத்து கொண்டது எல்லாமே வீணாக போகலை. இனி வரும் நாட்கள் எல்லாத்துலேயுமே உங்களுடைய முகத்தில் சிரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிக்கும். மனசில் நம்பிக்கை, வாழ்க்கை மீதான பயம் குறைஞ்சு நீ நினச்சதை விட பெரிய லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆன்மீக ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உனக்கு நல்ல மாற்றம் வரும். இதுவரைக்கும் நம்பிக்கை இருந்தும் குழப்பத்தில் இருந்த, இனி உன் மனம் ரொம்பவே தெளிவாகும். நீ செஞ்ச சின்ன பிரார்த்தனைகள் கூட உனக்கு பெரிய ஆற்றலை கொடுக்கும். தீய எண்ணம் வச்சவங்க எல்லாமே உன்னிடத்துல இருந்து தானாகவே விலகிடுவாங்க. நல்ல சக்தி உன்னை சுற்றி பாதுகாப்பு வலையாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய உடல் நலத்திலும் கவனம் தேவை அப்படிங்கிறத நீ நல்லாவே புரிஞ்சுக்கணும். நீங்கள் உன்னை கவனிக்காமல் மற்றவங்களுக்காக ஓடிய காலங்கள் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல நல்ல செய்தி அப்படிங்கிறது வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுல திடீர்னு ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க. நீ ஏற்கனவே மறந்த ஒரு உறவு அல்லது நீ எதிர்பார்க்காத ஒரு நபர், அந்த சந்திப்பு உன்னுடைய மனதில் பழைய நினைவுகளை கிளறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆனால் அது வலிக்கிறதுக்காக கிடையாது, தெளிவுக்கும் சில உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய நேரமும் வந்துருச்சு. அதுக்காக தான் அவங்க புதுசாக உங்ககிட்ட இப்போ பேசுகிற மாதிரி இருக்கும். யார் உண்மையிலேயே உன்னை நேசித்தாங்க, யார் உன்னை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே புரியும். யார் உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு புரியும். பணம் தொடர்பாகவே ஒரு நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும். அது சம்பளம், நிலுவைத் தொகை அல்லது நீ எதிர்பார்க்காத ஒரு உதவியாக கூட இருக்கலாம். சின்ன தொகையாக இருந்தாலுமே அது உனக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். நீ கடைசியாக நம்பிக்கை இழந்த இடத்துலையே இப்போ ஒரு வாய்ப்பு உருவாகும். அதனால தான் மன உற்சாகம் அப்படிங்கிறது அடையும். உன் மனசில் எப்போதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமே சரியாக போகுமா அப்படிங்கிற சந்தேகம், அந்த பயம் இப்போது மெதுவாகவே விலகும். நீ தனியாக இல்லை அப்படிங்கிறத வாழ்க்கை உனக்கு நிரூபிக்கும். உன்னை கவனித்து பாதுகாக்கக்கூடிய சக்தி எப்போதுமே உன்னோடனே இருக்கும். ஆனால் நீ அதை உணரலை அப்படிங்கும்போது அந்த உணர்வு உனக்கு வர ஆரம்பிச்சிரும். உறவுகளில் இனி எல்லாருக்குமே எல்லாவற்றையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீ கற்றுக்கொள்ளுவ. சில விஷயங்கள் அமைதியாக வச்சாலுமே அது உனக்கு ஒரு பாதுகாப்பு தான். உன்னோட திட்டங்கள், உன்னுடைய கனவுகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அமைதியாக முன்னேறினாலே வெற்றி தான். உன்னை தேடி கண்டிப்பாக முன்னாடி வரும். மேஷ ராசிக்காரங்க, இந்த காலத்தில் உனக்கு ஒரு பாடம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீ இது வரைக்கும் இழந்தது எல்லாமே உன்னை உடைக்கிறதுக்காக இல்லை, உன்னை உருவாக்குறதுக்காக தான். இனி வரக்கூடிய நாட்கள் உன்னுடைய நடையை மாற்றும், உன்னுடைய பார்வையை மாற்றும், உன்னோட வாழ்க்கையும் மாற்ற போகுது. உன்னுடைய வீடு தேடி வரும் மங்கள செய்தியில் உன்னோட வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக நல்ல திசையில் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இனி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே இனிமையான நாட்களாக அமையா அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களை நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியணும். நீங்கள் நினச்ச காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் சந்தோஷமாகவே அமையணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அம்மன் ராசி பலன் சேனல் மூலியமாக உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் அம்மன் ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.
ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரங்களை பற்றி. ரிஷப ராசிக்காரங்களுக்கு மங்கள செய்தி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மங்கள செய்தி உன் வீடு தேடி வருது. ரிஷப ராசிக்காரங்க, நீங்கள் இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டம் எல்லாமே சும்மா கிடையாது. அது உங்களை வலுவாக்க வந்தது தான். நீங்கள் பொறுமையாக இருந்தது பல பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த பொறுமை தான் உன்னோட அடையாளம். யாராவது உன்னை எளிதாக புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நீ உள்ளுக்குள்ளே எரியறதைய வெளியே காட்டாதவங்களா இருப்பீங்க. நீங்கள் சும்மா அமைதியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள 1000 யோசனை உங்களுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். குடும்பத்துக்காக நீங்கள் சுமந்த பாரம் உனக்கு மட்டும்தான் தெரியும். யாருமே உதவி செய்யலைன்னாலுமே நீ உன்னோட வேலையை விடவே மாட்ட. நீங்கள் ஒருத்தவங்க நம்புனா கடைசி வரைக்குமே நம்புவ. ஆனால் அந்த ஒருத்தவங்க தான் உன்னை ஏமாத்தின அந்த வலி உன் மனசுக்குள்ளே ரொம்ப நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் அதை வெளியில் சொல்லாமல் நீ அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக மாறுற மாதிரி இருந்திருக்கும். நீ நினச்சது நடக்கலைன்னு பல நாள் வருத்தப்பட்டிருப்ப. நீ கொடுத்த உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கலன்னு மனசுக்குள்ளே ரொம்ப நாள் குமரி இருப்ப. ஆனால் இப்போ மேலேருந்து உனக்கு அனுப்புகிற செய்தி என்ன அப்படின்னா, இனிமே உன் நேரம்தான் ஆரம்பமாக போகுது. வீட்டுக்குள்ள சந்தோஷமான செய்தி வரப்போகுது. அது பணம் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கலாம், இல்லைன்னா நீ எதிர்பாராத ஒருத்தர்கிட்ட இருந்து நல்ல வார்த்தையாக கூட இருக்கலாம். நீ நினச்சி கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் திடீர்னு சுலபமாக முடிஞ்ச மாதிரி தோணும். இதுதான் விதி விளையாண்ட தருணம் அப்படிங்கிறத நீ நல்லாவே புரிஞ்சுக்குவ. இது வரைக்கும் பிறருக்காக வாழ்ந்த நீங்கள் இனிமே கொஞ்சம் உங்களுக்காக திரும்பும். உங்களுடைய மனசில் இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீ எப்போவுமே தைரியமானவங்க தான். ஆனால் அந்த தைரியத்தை வெளிக்காட்ட வேண்டிய நேரம் இப்போ வந்திருக்கு. வேலை விஷயத்தில் நீ நொந்துட்டு இருந்த, இப்போ மேல அதிகாரிகளிடத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும், அல்லது உன்னுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் செய்யறவனா இருந்தா நின்று போன விஷயம் மீண்டுமே நகர ஆரம்பிக்கும். பணவரவு மெதுவாகவே கூடும். பழைய கடன் அல்லது சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். குடும்பத்தில் உன்னை புரிஞ்சுக்காத ஒருத்தர் திடீர்னு உங்கள் பக்கம் வருவாங்க. உங்கள் மனசு கனத்திருந்த காரணம் நீ எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சது தான். இப்போது அந்த கனத்துக்கான விடுதலை வருது. நீ உணர்ச்சி வேசப்படுறவன் தான், ஆனால் அதை காட்டாமல் இருக்கிற பழக்கம் உனக்கு உண்டு. அதனால தான் பல பேருக்கு உன்னுடைய வழி புரியலை. ஆனால் மேலே இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்க சக்தி உன்னுடைய கண்ணீரை கணக்கில் எடுத்துக்கிட்டு காதல் விஷயத்தில் மனம் முடிஞ்சிருந்தா இனிமே உண்மையான அன்பு உன்னை தேடி வரக்கூடிய பழைய நினைவுகளை உன்னை காயப்படுத்தாமல் பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவளை இருந்த தூரம் குறையும். பேசாமல் இருந்தவங்க பேச ஆரம்பிப்பாங்க. நீ நினச்சி தூங்காத இரவுகளும் முடிவுக்கு வரும். உடல் சோர்வு, மன சோர்வு ரெண்டுமே மெதுவாக குறையும். நீ நம்பாத ஒருத்தன் உனக்கு உதவி செய்ய வருவான். அதுவே உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் மெதுவாக தான் நகரும், ஆனால் நகர்ந்தால் நிச்சயமாக நிலை பெறும். அதுதான் உன்னுடைய பலம் கூட. இப்போது வரப்போகிற நாட்கள் உனக்கு நம்பிக்கையும் தெளிவையும் கொடுக்கும். நீ இது வரைக்குமே விதியை திட்டினாலும் இனிமே விதிக்கு நன்றி சொல்லும் தருணம் வரும். உன் வீட்டுக்குள்ளே சிரிப்பு அதிகரிக்கும். உன்னுடைய மனசுக்குள்ளே அமைதி பிறக்கும். நீ கொடுக்க நினச்ச நல்ல எண்ணங்கள் எல்லாமே திருப்பி உன்னையே தேடி வரும். அதுதான் மங்கள செய்தி உன் வீடு தேடி வருது. ரிஷப ராசிக்காரங்க, இந்த நேரத்தில் உனக்கானது நம்பிக்கையோட முன்னேறும். யாருமே உன்னை தடுக்கவே முடியாது. ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே நேர்மையாக நடக்க நினைக்கிறவங்க. அதனால் சில நேரம் உன்னுடைய நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் நீ அதுக்காக மாறவே இல்லை. அதுதான் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகுது. ஒரு சின்ன விஷயத்துக்கே கோவப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப மென்மையான மனசு உங்களுக்கு உண்டு. நீங்கள் யாரையுமே எளிதாக காயப்படுத்த மாட்டீங்க. ஆனால் உங்களை மீறி நடந்துச்சு அப்படின்னா அமைதியாக விலகிடுவீங்க. அதுவே பலருக்கு பார்த்திங்கன்னா தண்டனை மாதிரி இருக்கும். இப்போது வரப்போகிற காலகட்டம் உன்னை பழைய இடத்துல நிறுத்தாது, புதுசாக சிந்திக்க வைக்கும். நீ முன்னாடி எடுத்த முடிவுகளை சரியா இல்லையான்னு நினச்சி வருத்தப்பட்டிருப்ப. ஆனால் அந்த முடிவுகள் தான் உன்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இப்போது நீ கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா, இனிமே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்க பண விஷயத்தில்
நீ எச்சரிக்கையாக நடந்துக்கிறவன். ஆனாலும் சில நேரம் குடும்பத்துக்காக மனசு கரையுது. அதனால தான் செலவு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதை சமாளிக்கக்கூடிய வழியும் கிடைக்கும். வேலை பார்க்குறவனா இருந்தால் உன்னுடைய திறமை வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நீ அமைதியாக வேலை செய்கிறதுனால யாருமே கவனிக்கலைன்னு நினச்சாலுமே இப்போ மேலிடத்துல இருந்து உன்னை பார்த்துட்டே இருப்பாங்க. உன்னுடைய பெயரும் பேசப்படும். தொழில் செய்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா நீ நின்று போன இடத்துல இருந்து மீண்டுமே தொடங்குவ. உனக்கு வழிகாட்ட ஒரு அனுபவம் உங்களுடைய உள்ள நபர் தான் உன் வாழ்க்கைக்குள்ள வருவார். அது உறவாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய மனசை ரொம்பவே தெளிவாக்கும். உறவு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உறவு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்காதவங்க தான். ஆனாலுமே நீ கொடுத்த அன்புக்கு திரும்ப கிடைக்காத போது மனசு ரொம்பவே உடைஞ்சிருக்கும். இப்போ அந்த காயங்களுக்கு மருந்தும் கிடைக்கும். உண்மையாகவே உன்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் உன் பக்கம் வருவாங்க. பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்காது. நீ தெளிவாக எல்லாருக்குமே எல்லை கோடு போட்டுருவ. அதுதான் உன்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்க போகுது. குடும்பத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் நீங்கள் எப்பயுமே பொறுப்பானவங்க தான். அதனால தான் உங்கள் மேலே அதிகமான நம்பிக்கை. இப்போது அந்த நம்பிக்கைக்கு பலனும் கிடைக்கும். வீட்டுக்குள்ளே நல்ல செய்தி வருது. அது திருமணம் சம்மந்தமாக இருக்கலாம், குழந்தையோட சம்மந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா வீடு வாகனம் மாதிரி ஆசை விஷயமா கூட இருக்கலாம். மனசு சுமந்த பாரம் குறைய ஆரம்பிக்கும். இரவு தூக்கம் திரும்ப வரும். நீ தேவையில்லாத யோசனையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவ. உடல் சோர்வு இருந்துச்சு அப்படின்னா அது குறையும். நீ உன்னை கவனிக்க ஆரம்பிப்ப. அதுவே பெரிய மாற்றம். சில நாள் தனிமையாக இருந்த மாதிரி தோணும். ஆனால் அந்த தனிமை உன்னை உடைக்கலை, உன்னை உருவாக்குது. இப்போ மேலிருந்து வரும் சைகைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டும். கனவுல கூட தெளிவான செய்தி கிடைக்கும். நீ முன்னாடி பயந்த விஷயத்த இப்போ தைரியமா எதிர்கொள்வ. அதுதான் நேரத்துடைய மாற்றமா இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க மெதுவாக தான் உயரத்துக்கு போவாங்க. ஆனா போன இடத்துல உறுதியா நிற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இனிமே உங்களை யாருமே எளிதா அசைக்கவே முடியாது. ஏன்னா நீங்க உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட காலம்தான் இது. மங்கள செய்தி உங்கள் வீடு தேடி வருது அப்படிங்கிறதுக்கான நம்பு அமைதியான முன்னேற்றமாகவும் உங்களுடைய நேரமும் ஆரம்பமாக போகுது. அப்படி இருக்கும் பொழுது இனி உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்றைக்குமே எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம். ரிஷப ராசிக்காரங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே இப்போ ஒரு விடியவு காலம் வரப்போகுது. ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் எப்போதுமே எல்லாரையுமே திருப்தி பண்ணணும்னு நினச்சி உங்களை நீங்கள் மறந்துட்ட காலங்கள்லாம் போய் உங்களுக்கு உண்டு. அதனால தான் உங்களுடைய ஆசைகளுக்கு பின்னால் தள்ளி போச்சு. ஆனால் இப்போ விதி உங்ககிட்டயே கேட்குது. நீங்கள் என்ன விரும்புகிறன்னு இந்த காலகட்டத்தில் உன்னுடைய சுயமரியாதையை கற்று வைக்கக்கூடிய நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குனிஞ்ச காலங்கள் எல்லாமே போதும். இனிமே நேர்மையோட நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நேரம் உங்களுடைய பொறுமையை சோதிச்சா இப்போ நீங்கள் அமைதியாக விலக மாட்ட. நீ உன்னுடைய எல்லையை தெளிவாக காட்டுவ. அதுவே உன்னுடைய சக்தி. பண விஷயத்துல முன்பு செஞ்ச தவறுகளை நினைச்சு மனசு வருந்தினாலுமே அதுக்காக உங்களை நீங்க குறை சொல்ல மாட்டீங்க. நீங்க கத்துக்கிட்ட பாடமா எடுத்துக்கிட்டப்ப நீ சேமிப்பு அதிகரிக்க வழி தேடுவ. எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு உன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். வேலை செய்யற இடத்துல மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது இடமாற்றமா இருக்கலாம் அல்லது பொறுப்பு அதிகரிப்பா இருக்கலாம். ஆரம்பத்துல பயமா தோணினாலும் பின்னால அதுதான் உனக்கு நல்லதுன்னு புரியும். உங்களுடைய உழைப்பை கேள்வி கேட்டவங்க இப்போ அமைதியாக பார்ப்பாங்க. நீ பதில் பேசாமல் உன் செயலால் பதில் சொல்லுவ. அதுதான் உன்னுடைய இயல்பு. உறவு விஷயங்களில் நீ எப்போவுமே உண்மையை மட்டுமே பேச நினைக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாகவும் ஆணித்தனமாகவும் நாங்கள் சொல்லுவோம். இனி எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓம் முருகா போற்றி. வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. மங்கள செய்தி ஒன்று உன்னோட வீடு தேடி வரப்போகுது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எப்போவுமே யோசனைகளால் நிறைஞ்ச மனசு வச்சவங்க தான். ஒரு நேரத்தில் பல விஷயத்தை நினைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் சில நேரம் நீங்கள் உங்களையே நீங்களே குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த யோசனை சக்தி தான் உங்களுடைய பெரிய பலம்னு கூட சொல்லலாம். நீங்கள் பேசின வார்த்தைகள் கூர்மையாக இருக்கும், ஆனால் அந்த வார்த்தையை யாரையுமே காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. நீங்கள் மனசில் நினச்சதை மறைக்க தெரியாதவங்களா இருப்பீங்க. அதனால தான் சில பேர் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த தவறான புரிதல் உன்னை பல நாள் பாதிச்சிருக்கும். இப்போது அந்த காலம் மாறுது. நீ அமைதியாக இருந்தாலுமே உன்னுடைய உண்மை தன்மை அப்படிங்கிறது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். வேலை விஷயத்தில் நீங்கள் விரைவாக கற்றுக்கிறவங்களா இருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு பொறுப்பும் அதிகமாக இருக்க போகுது. நீங்கள் நினச்ச இடத்துல நீயே உன்னை நிறுத்துகிற தருணம் வரும். பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்றம் இறக்கம் இருந்தாலுமே இப்போது ஒரு நிலைமை வரும். சேமிக்க நினைக்கிறவங்க ஆரம்பிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுவே உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு மதிப்பும் அதிகரிக்கும். முன்னாடி யாருமே கேட்காத ஆலோசனை இப்போ தேடி வருவாங்க. உறவு விஷயங்களில் நீங்கள் எளிதாக நம்புறவங்க, அதனால் மனசு உடைஞ்ச அனுபவம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த அனுபவம் தான் உங்களுடைய கசப்பால் அது உன்னை ரொம்பவே பரிதாபமாக ஆக்கின மாதிரி ஆயிடுச்சு. இப்போது உண்மையான அன்பு அப்படிங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய பழக்கத்தில் பழைய உறவுகள் இருந்தால் குழப்பம் தெளிவாகும். பேசாமல் இருந்தவங்க கூட உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. மனசுக்குள்ளே இருந்த பாரமெல்லாம் குறையும். உடல் சோர்வு, மனசோர்வு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான தீர்வும் கிடைக்கும். நீ கவனிக்க ஆரம்பிப்ப. இப்போது வரப்போகிற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்களாகவே இருக்க போகுது. நீங்கள் எப்பயுமே பாதியில் விட்ட விஷயங்களை முடிக்கிற சக்தி இப்போது உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் நினச்சி பயந்த ஒரு முடிவை தைரியமாக எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுடைய வாழ்க்கைக்கான திசையை மாற்றும். மிதுன ராசிக்காரங்க இல்லாமல் ஓடுற ஒரு காற்று மாதிரி. இப்போது அந்த காற்றுக்கு ஒரு திசை கிடைக்கும். அதுதான் மங்கள செய்தி அப்படிங்கிறது உன்னுடைய வீடு தேடி வருவதற்கு அப்படிங்கிறத நீங்கள் நம்பி அமைதியாக முன்னேறினீங்க அப்படின்னா உங்களுடைய நல்ல காலம் தொடங்க போகுதுன்னு அர்த்தம். மிதுன ராசிக்காரங்க நீங்கள் எப்பயுமே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பவங்க. அதனால தான் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். நீ யாரையுமே எளிதாக நம்புகிற பழக்கம் உனக்கு இருக்குது. ஆனால் ஒரு முறை ஏமாற்றம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ மௌனமாக மாறிடுவ. அந்த மௌனம்தான் உன்னை உண்மையாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு கையை கொடுக்கும். இப்போ வரப்போகிற காலங்கள் எல்லாமே உன்னை மீண்டுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. நீ முன்னாடி எடுத்த சில முடிவுகள் தப்பாக போன மாதிரி தோணுனாலுமே அவைகள் தான் உன்னை இப்போவே ரொம்பவே வலிமையாக மாற்றிட்டு இருக்கு. வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரே இடத்துல நீண்ட காலம் இருக்க முடியாதவங்களாக இருப்பீங்க. உனக்கு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே தேவை. அதனால தான் இப்போ ஒரு புதிய வாய்ப்பு உன்னை தேடி வரப்போகுது. அது முதல்ல குழப்பமாக தோணினாலுமே பின்னால் அதுதான் உனக்கு சரியான பாதைன்னு புரியும். பண விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்னாடி இருந்த அலட்சியம் எல்லாமே இப்போ இல்லை. நீ ஒவ்வொரு செலவையுமே கணக்கு போட ஆரம்பிப்ப. அதுவே உன் வாழ்க்கைக்கு ஒழுங்கு அதிகமாகவே கொடுக்க போகுது. குடும்பத்தில் நீ சின்னவனாக இருந்தாலுமே உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எல்லாமே பிரச்சனை சரியாகும். உறவு விஷயத்தில் நீங்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. அப்படி தான் விரும்பவும் கூட செய்கிறீங்க. அதனால் கட்டுப்பாடு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா மனசு திணறும். ஆனால் இப்போ உண்மையை புரிஞ்சுக்கிற அன்பு உன் வாழ்க்கைக்குள்ளே வருது. அது உன்னை கட்டுப்படுத்தாது, உன்னோட பயணத்துக்காக துணையாகவே நிற்கும். பழைய உறவில் இருந்த குழப்பம் தெளிவாகி ஒரு முடிவுக்கு வரும். அது முடிவாக இருக்கலாம் அல்லது புதிய தொடக்கமாக இருக்கலாம். மனசு ரொம்பவே லேசாகும். நீ குறை சொல்லிக்கிட்டே காலம் முடிவுக்கு வருது. உடல் நலத்தில் சின்ன சின்ன அறிகுறிகள் நீ அலட்சியப்படுத்தாமல் கவனிக்க ஆரம்பிப்ப. அதுவே பெரிய பிரச்சனையை தவிர்க்கும் போது நீ பல விஷயங்களை ஒரே நேரத்தில் ஆரம்பித்து பாதியில் விட்ட அனுபவம் உனக்கு இருக்குது. ஆனால் இப்போது நீ ஆரம்பித்ததை முடிக்கிற மன உறுதி அப்படிங்கிறது வரும். அதனால தான் உன் மீதான இருக்கிற நம்பிக்கை உனக்கே அதிகரிக்கும். சில நேரம் தனிமையாக இருந்த மாதிரி தோணும். ஆனால் அந்த தனிமை தான் உன்னை தளர வைக்கலை, உன்னை சிந்திக்க வச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வரக்கூடிய சைகைகள் எல்லாமே வழிகாட்டக்கூடிய, நீங்கள் பயந்த விஷயத்தை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது உனக்கு இப்போது உருவாக போகுது. மிதுன ராசிக்காரங்க ஒரு காற்று மாதிரி சஞ்சலமானவங்க. ஆனால் இப்போது அந்த உயரத்துக்கு கொண்டு போக போகுது. மங்கள செய்தி அப்படிங்கிறது
உன்னுடைய வீடு தேடி வந்துட்டு இருக்கு. அதை உணர்றதுக்கு அதை ஏற்று அமைதியாக முன்னேறி உன் வாழ்க்கையை புதுசாக நகர ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இரு வெளியில் நிற்கிற மாதிரி உணர்ந்த காலங்கள் உங்களுக்கு உண்டு. மனசு ஒன்று சொல்லும், சூழ்நிலை வேற ஒன்று சொல்லும். நடுவில் நீங்கள் சிக்கிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த குழப்பம்தான் உங்களை மற்றவங்களை விட ஆழமாக சிந்திக்க வச்சிருக்கு. நீ சின்ன விஷயத்துக்கே சந்தோஷப்படுறவனாகவும் அதே நேரத்தில் சின்ன வார்த்தைக்கே மனசு காயப்படுத்துறவனாகவும் நீ உன் உணர்ச்சிகளை வெளியில் காட்டாமல் சிரிப்புக்குள்ளே மறைச்சி வைக்கிற பழக்கம் உனக்கு இருக்குது. அதனால தான் பல பேருக்கு உன்னுடைய வழி புரியலை. இப்போ வரப்போகிற காலம் எல்லாமே உன் மனசில் இருந்த முடிச்சுகளை ஒன்றொன்னா அவிழ்க்க போகுது. நீ முன்னாடி விட்டுட்டு வந்த கனவுகள் மீண்டும் உன்னை தேடி வரும். அதை பார்த்து பயப்படாத. அது உனக்கான அழைப்பு வேலை விஷயத்தில் நீ உன் திறமையை முழுசாக பயன்படுத்த முடியலன்னு நினச்சிட்டு இருந்த. இப்போது அதுக்கான மேடையும் கிடைக்கும். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய அறிவு, உன்னுடைய வேகம் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும். பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீ யோசிக்காமல் செஞ்ச சில உதவிகள் எல்லாமே உன்னை சிரமத்தில் தள்ளிருச்சு. ஆனால் இப்போ நீ யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக புரிஞ்சுக்குவ. அதுவே உன்னுடைய பாதுகாப்பு. குடும்பத்தில் நீ எப்போவுமே சமாதானம் பண்ணுறவனாகவோ இருந்தாலுமே இப்போ உன் கருத்துக்கு மரியாதை கிடைக்கும். நீ பேசுகிற வார்த்தை கேட்கப்படும். உறவு அப்படிங்கிற விஷயத்தில் நீ முழுமையாக புரிதலை தேடுவ. அதனால தான் மேற்பரப்பான அன்பு உன்னை திருப்தியே படுத்தாது. இப்போது உன்னை மனசார புரிஞ்சுக்கிற ஒருத்தர் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிலை பெறும் பழைய உறவில் இருந்து குழப்பம் முழுசாவே முடிவுக்கு வரும். அது வலியோடு இருந்தாலும் பின்னால் அது உனக்கு விடுதலையாக மாறும். உடல் நலத்தில் நீ உன் மனசை கவனிக்கணும். அதிக யோசனை உன்னை ரொம்பவே சோர்வாகும். அதனால் அமைதிக்கான வழியை நீ தேடுவ. அது பிரார்த்தனையாகலாம், தனிமையாகலாம், இயற்கையாகலாம். அதில் உனக்கு தெளிவு கிடைக்கும். சில நேரம் நீ யாருக்குமே தேவையில்லாதவனாக தோணினாலுமே உண்மையிலேயே நீ பல பேரோட வாழ்க்கையில் முக்கியமானவங்களாவே இருந்திருக்க. இப்போ அது உனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே காற்று போல சஞ்சலமாக இருந்தாலுமே இப்போ அந்த காற்றுக்கு ஒரு நிலையான திசை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். மங்கள செய்தி அப்படிங்கிறது உன்னுடைய வீடு தேடி வந்து உன்னோட கதவை தட்டுது. அதை திறந்து ஏற்று உன்னுடைய வாழ்க்கையை நீ புதுசாக தொடங்க ஆரம்பிப்ப. அப்படி தொடங்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா பழைய விஷயங்களையுமே மறந்துட்டு புதிய விஷயங்களை மட்டுமே நீங்கள் நினச்சி ஒரு குறிக்கோளோடு செல்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய எல்லா செய்திகளுமே உங்களுக்கு மங்கள செய்தின்னு தான் சொல்லுவோம். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு நாளாக தள்ளி போயிட்டு இருந்த விஷயங்கள் அனைத்துமே இப்போது உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். எல்லாத்தையுமே நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லா பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இனி புதுமையான வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைய ஆரம்பிக்க போகுது. இனி மங்கள செய்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய வேலை விஷயங்களில், படிப்பு விஷயங்களில், வாழ்க்கையில், காதல் விஷயங்களில் எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் நினைக்கக்கூடியது நடக்கும். அதுதான் அந்த மங்கள செய்தி. இனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட் பாக்ஸில் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒரு காற்று மாதிரி. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் ஸ்பீடாகவே இருக்கணும். எல்லா விஷயங்களையுமே ஒரே குறிக்கோளோட மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் உங்களை பற்றி மட்டுமே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே இனிப்பாகவும் சுவையாகவும் இருப்பது போல் உங்களுக்கு தோன்றும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலமா நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் கடகராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசிக்காரங்களை பற்றி. கடகராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான மனசு கொண்டவங்களாவே இருக்கீங்க. வெளியில் கடினமாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ள பாசமும் அன்பும் நிறையவே இருக்கும். குடும்பம் தன்னுடைய முதல் உரிமையாக நினைக்கக்கூடியவங்க நீங்கள் தான். அவங்களுக்காக நீங்கள் எதையுமே தாங்கிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. உங்கள் மனசு வலிச்சாலுமே அதை வெளியில் காட்டாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான் நீங்கள். அதனால தான் பல பேருக்கு உங்களுடைய கஷ்டம் புரிய மாட்டேங்குது. ஆனால் மேலே இருந்து உன்னை கவனிக்கிற சக்தி ஒன்று உன்னுடைய கண்ணீரை கணக்கில் எடுத்துக்கிட்டே இருக்கு.
இப்போ இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடக ராசிக்காரங்களுக்கு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய காலமாகவே இருக்கு. நீங்கள் நீண்ட நாள் யோசித்த ஒரு விஷயம் நல்ல முடிவுக்கு வரும். வீட்டுக்குள்ள சந்தோஷமான மாற்றமும் தெரியும். குடும்பத்தோட உறவு இன்னுமே வலுப்படும். பேசாமல் இருந்தவங்க கூட பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதையும் கூட ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் எல்லாமே மெதுவாக இருக்கும். ஆனால் நிலையான முன்னேற்றமாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய மன நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மெதுவாக ஆனால் நிலையான முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் செய்கிற உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். உடனடி பலன் இல்லைனாலுமே பின்னால் பெரிய நன்மையை கொடுக்கும். தொழில் செய்கிறவனா இருந்தால் நம்பிக்கையான நபர்கிட்ட இருந்து உதவி கிடைக்கும். பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது வீண் செலவுகள்லாம் குறைஞ்சு சேமிப்பு மேலே கவனம் வர ஆரம்பிக்கும். தேவையான நேரத்தில் பண உதவியும் கிடைக்கும். உறவு விஷயத்தில் ரொம்பவே தெளிவு வரக்கூடிய காலமாக இருக்குது. உங்களை உண்மையாக புரிஞ்சுக்காதவங்க தானாகவே விலகி போயிடுவாங்க. புரிதல் உள்ள உறவுகள் மட்டுமே உங்களுக்கு நிலையாக இருந்துக்கிட்டே இருக்கும். காதல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நல்ல மனசு கொண்ட ஒருத்தரை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. நீ கொடுத்த அன்பு என்றைக்குமே வீணாவே போகாது. உடல் நலம் விஷயத்தில் பார்க்கும் பொழுது மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். தூக்கம் சீராகும். நீ கவனிக்க ஆரம்பிப்ப. அதுவே உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிக்க ஆரம்பிப்ப. அதனால் மனசு ரொம்பவே லேசாகும். கடக ராசிக்காரங்க ஒரு முறை மனசு அமைதியாக இருந்தால் எந்த சவாலையுமே சமாளிச்சிருவாங்க. இப்போது அந்த அமைதி தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. மங்கள செய்தியை உன்னுடைய வீடு தேடி வருது. நம்பிக்கையோடு முன்னேறு. உன் நல்ல மனசே உனக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். கடக ராசிக்காரங்க நீங்கள் எப்போதுமே மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை முதல்ல நினைக்கக்கூடிய மனசு கொண்டவங்க. அதனால தான் உன்னுடைய ஆசைகளை பல தடவை பின்பக்கத்துக்கு தள்ளி வச்சுருப்பீங்க. நீங்கள் சுமந்த பாரம் யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அது எல்லாமே வீணாக போகலை. இப்போது அந்த பொறுமைக்கும் தியாகத்துக்கும் பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ மனசுக்குள்ளே நினச்சி வச்சிருந்த ஒரு ஆசை மெதுவாக நிறைவேற போகுது. அதில் நீ ஆச்சரியப்படுவ. இப்போது இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு மன அமைதி கொடுக்கும். நீண்ட நாள் சோர்வாக இருந்த மனசு இப்போது ரொம்பவே லேசாகும். வீட்டுக்குள்ள நல்ல சக்தி பெருகும். குடும்பத்தோட ஒற்றுமையும் அதிகரிக்கும். சிறிய சண்டைகள் கூட எளிதாக தீரும். நீங்கள் சொல்கிற வார்த்தை எல்லாமே அமைதியாக ஏற்றுக்கப்படும். வேலை விஷயத்தில் உன்னுடைய பொறுப்பு கூடும். அதே நேரம் மரியாதையும் கூடும். நீ செய்கிற உழைப்பு மேலே அதிகாரிகளுக்கு தெளிவாக தெரிய வரும். புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆரம்பத்தில் பயமாக தோணினாலுமே பின்னால் அது உனக்கு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடியதாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நிலையான முன்னேற்றம் தெரியும். நம்பிக்கையான ஒருவரோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். பண விஷயத்தில் நிலைமை மெதுவாக சரியாகும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேமிப்பு மேலே ஆர்வம் வரும் பொழுது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கறதுக்கான ஒரு வழியும் திறக்க போகுது. பணம் பற்றிய பயம் குறையும். எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையும் அதிகரிக்கும். உறவு விஷயத்தில் தெளிவு வரும். நீங்கள் உண்மையாக பழகினவங்க மட்டும்தான் அருகில் இருப்பாங்க. பொய்யான உறவுகள் எல்லாமே தானாகவே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும் பொழுது காதல் இருந்துச்சு அப்படின்னா அதில் புரிதல் அதிகமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற உணர்ச்சிகள் எல்லாமே புரிஞ்சுக்கிறவர் கிடைக்க போகிறாரு. இல்லைன்னா நல்ல குணமுள்ள ஒருவரை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே கடக ராசிக்காரங்க மற்றவங்களுக்காகவே வாழக்கூடியவங்கன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து அவங்களுடைய சந்தோஷங்கள் அனைத்தையுமே பின்னாடி தள்ளி வச்சு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் கொண்டவங்க தான் கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களுடைய மனசு ரொம்பவே வலுவானவங்களாக இருப்பாங்க. வெளியில் அமைதியாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள உறுதியான முடிவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எளிதாக மாற்றவே மாட்டாங்க. அந்த உறுதி தான் இப்போது உங்களுக்கு பலமாக மாறப்போகுது. நீங்கள் இது வரைக்கும் யாருக்காகலாம் விட்டு கொடுத்தீங்களோ அவங்களே இப்போ உங்கள் மதிப்பையும் உணர ஆரம்பிப்பாங்க. உங்களை சாதாரணமாக நினச்சவங்க கூட இப்போ மரியாதையோடு பேச ஆரம்பிக்க போகிறாங்க.
இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் புதுசான ஒளியை கொண்டு வருது. நீ நீண்ட நாள் பயந்து இருந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ தைரியமாக எதிர்கொள்ள போகிறீங்க. அதில் நீங்கள் வெற்றியும் அடைவீங்க. உங்கள் மனசு சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுதான் சரியான பாதை. உங்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் எடுத்த முடிவு எல்லாருக்குமே நல்லதாக மட்டுமே அமையக்கூடிய நேரமும் வந்திருக்கு. அதனால தான் உங்கள் மீது நம்பிக்கை ரொம்பவே அதிகரிக்க போகுது. வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றம் வரும். அது உங்களை குழப்பினாலுமே பின்னால் சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய இடம் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்கிற உழைப்புக்கு பாராட்டு ரொம்பவே கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா மெதுவான உறுதி ஆனால் நிலையான முன்னேற்றமாக இருக்கும். உறவுகள் விஷயம், உடல் நல விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த தடவை சூப்பராக இருக்குது. கடக ராசிக்காரங்க வாழ்க்கை மெதுவாக தான் மலரும். ஆனால் மலர்ந்துச்சு அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது அந்த மலர்ச்சி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்கு. நம்பிக்கையோடு முன்னேறு. உனக்கு நல்ல நாட்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இனி எதை பற்றியுமே கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கக்கூடிய நாட்களாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இனி யாரை பற்றியுமே தயவு செஞ்சு நீங்கள் யோசிக்கிறத நிறுத்துங்க. எல்லாருமே நீங்கள் முன்னேற உங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர நீங்கள் இப்படி இருக்கீங்க, அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு உங்களை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க பேசுகிறவங்க. அதெல்லாம் காதில் வச்சுக்காம இனி உங்களோட வாழ்க்கையில் எத்தனை தடவை உடைஞ்சாலுமே மீண்டு எழுந்து நிற்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருக்க போகிறீங்க. அதுதான் உங்களுடைய இயல்பும் கூட. நீங்கள் யார்கிட்டையும் உங்கள் பலவீனத்தை காட்டாதவங்க தான். அதனால தான் சில நேரம் தனிமை உணர்வு கூட உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அந்த தனிமையே உன்னை ஆழமாக சிந்திக்க வச்சுருக்கும். இப்போ அந்த சிந்தனை உனக்கு தெளிவாகவே மாறும். அது எப்படி சொல்கிறது, தெளிவாகவே மாறும். நீ எதுக்காக இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தியோ அதுக்கான பதில் கிடைக்க உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருது. நீ ஒதுங்கி நின்ன இடத்துல இருந்து இப்போ முன்ன வருவ. உன்னுடைய கருத்து அப்படிங்கிறது வெளிப்படவும் ஆரம்பிச்சிருக்கும். அது சரியான நேரம். குடும்பத்தில் நீ சொல்கிற வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இனி யாருக்காகவும் எதுக்காகவும் கடக ராசிக்காரங்க மனசு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னாவே வாழ்க்கை தானாகவே ஒழுங்காகும். இப்போ அந்த ஒழுங்கு தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. மங்கள செய்தி ஒன்று உங்களுடைய வீடு தேடி நின்றுக்கிட்டு இருக்குது. அதை ஏற்று நம்பிக்கையோடு முன்னேறி போயிட்டே இருங்க. நல்ல காலம் உங்களோட பக்கம்தான். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ராசி அப்படிங்கிறத நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன். ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி. மங்கள செய்தி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மங்கள செய்தி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் மேலே போகணும்னு நினச்ச ஒவ்வொரு நேரமும் ஏதாவது ஒரு தடையால் பின்னால் தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க. நீங்கள் உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பலமுறை சோதனைக்கு உட்படுத்திய காலமும் இருக்குது. யாருமே உன்னுடைய கஷ்டத்தை முழுசாக புரிஞ்சுக்கலன்னு தோணிய நாட்களுமே இருக்குது. நீங்கள் உங்களுடைய வலியை சிரிப்புக்குள்ளே மறைச்சு வாழ்ந்த நேரங்களும் அதிகமாகவே இருக்குது. உன்னை நம்பி ஏமாந்த தருணங்களும் உண்டு. உன்னுடைய நல்ல மனசை சிலர் தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால தான் உன்னுடைய மனசுக்குள்ளே நொறுங்கி போய் இருக்க. உன்னுடைய மதிப்பு புரியாத இடத்துல நீ நின்றுட்டு இருந்த. உன்னோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினச்சி நீ பல இரவுகள் தூங்காமல் இருந்திருப்ப. வேலை விஷயத்தில் நீ எதிர்பார்த்த உயர்வு வராமல் நின்று போனது உன்னுடைய மனசை அதிகமாகவே காயப்படுத்திருச்சு. பண விஷயத்தில் வந்த அழுத்தம் உன்னை அமைதியாக பயம்புறுத்திருச்சு. குடும்பத்துக்காக நீ எடுத்த பொறுப்புகள் எல்லாமே உன்னை சோர்வடைய வச்சிருக்கு. உன்னுடைய குரலை அடக்கப்பட்ட இடங்களில் கூட நீ அமைதியாக இருந்திருக்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்.
சண்டை கிடையாது, அமைதி தான் அவனோட ஆயுதமாகவும் இருக்கு. ஆனால் அந்த அமைதியே பல பேர் பலவீனமாக நினச்சிக்கிட்டு அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்த கெட்ட காலமாகவும் இருக்கு. இப்போ அந்த காலம் முடிவுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. விதி இப்போ திசை மாறுது. நீ இதுவரைக்கும் அனுபவிச்ச அவமானம், தோல்வி, மனவேதனை எல்லாத்துக்குமே இப்போ பதில் வரப்போகுது. நீ கீழே தள்ளப்பட்ட அளவுக்கு மேலே தூக்கப்பட போகிற நேரமும் இனி உன் வாழ்க்கையில் வரப்போகுது. இது உன் வாழ்க்கையில் சூரியன் மீண்டும் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருக்கு. உன்னுடைய தனித்தன்மையை திரும்ப வருது. நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சிருக்க. அதுவே உனக்கு பெரிய மாற்றமாகவும் இருக்கும். வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீ நின்று போன இடத்துல இருந்து நகருக்கு வரும். உன்னுடைய பெயர் பேசப்படும். உன்னுடைய திறமை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரும். நீ எதிர்பார்க்காத ஒருத்தர்கிட்ட இருந்து உனக்கு வாய்ப்பு வரும். அதுவே உன்னுடைய வாழ்க்கையை திசை மாற்றும். பண விஷயத்தில் சிக்கல்களை குறைக்கும். வரவு சீராகும். பழைய கடன் எல்லாமே மனபாரம் மெதுவாகவே தீரும். குடும்பத்தில் உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உன்னை அலட்சியப்படுத்தினவங்க எல்லாருமே இப்போ உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அமைதியாக நிற்பாங்க. உறவு விஷயத்தில் நீங்கள் ஏமாந்திருந்தா அந்த பாடம் உன்னை புத்திசாலியாக்கி இனிமே பொய்யான அன்பு அப்படிங்கிறத உன் வாழ்க்கையில் நுழைய விடாமல் பண்ணிடும். உண்மையான புரிதல் கொண்ட உறவு உன்னை தேடி வரும். நீ தனிமையை உணர்ந்த நாட்கள் எல்லாமே உனக்கு முடிவுக்கு வரப்போகுது. உடல் சோர்வு, மனசோர்வு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீ உன்னை நீயே கவனிக்க ஆரம்பிப்ப. சிம்ம ராசிக்காரங்களுடைய இயல்பு அப்படிங்கிறது தலை நிமிர்ந்து நடக்கிறது தான். இப்போ அந்த இயல்பு மீண்டுமே உனக்குள்ளே விழிக்குது. நீ யாருக்கும் கீழே இல்லை அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்ப. இதுதான் ஜோதிடத்துடைய மாற்றம். கிரகநிலை உன் பக்கத்தில் திரும்புது. அதனால தான் மங்கள செய்தி அப்படிங்கிறது உன்னுடைய வீடு தேடி வரப்போகுது. அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், மன நிம்மதியாக கூட இருக்கலாம், இல்லைனா நீ நினச்ச ஒரு ஆசை நிறைவேறுவதாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நீ இனிமே பழைய வாழ்க்கைக்குள்ளே திரும்ப மாட்ட. இந்த காலம் உன்னை உயர்த்த தான் வந்திருக்கு. நம்பிக்கையோடு முன்னேறு. சிம்ம ராசிக்காரங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கெட்டது எல்லாமே போய் நல்லது மட்டுமே நடக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் பல தடவை உங்களுடைய தன்னம்பிக்கை இழந்த மாதிரி உணர்ந்த தருணங்கள் உண்டு. உன்னை எல்லாருமே வலிமையானவங்கன்னு நினச்சாலுமே உன்னுடைய உள்ளுக்குள்ளே எத்தனை போராட்டம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும். நீ தலை நிமிர்ந்து நிற்கணும்னு ஆசைப்பட்ட ஒவ்வொரு நேரமுமே ஏதாவது ஒரு சூழ்நிலை உன்னை குனிய வச்சுருக்கும். அதனால தான் உன் மனசுக்குள்ள கோபமும் வலியும் சேர்ந்தே குவிஞ்சிருக்கு. யாருக்காக நீ எல்லாமே பொறுத்துக்கிட்டையோ அவங்களே உன்னை புரியாமல் நடந்துக்கிறாங்க. உன்னுடைய நல்ல மனசையும் உதவியும் பலருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ கெட்ட மனசு கொண்டவங்களாக மாறலை. அதுதான் உன்னுடைய பெருமை. வேலை விஷயத்தில் நீ கொடுத்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம போனது உன்னுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திடுச்சு. பதவி உயர்வு அல்லது நல்ல வாய்ப்பு உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி போனதை பார்த்து நீ அமைதியாக இருந்த தருணங்கள் கூட உண்டு. பண விஷயத்தில் வந்த எல்லா அழுத்தமும் உன்னை வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளவே சுமக்க வச்சு குடும்பத்துக்காக நீ எடுத்த முடிவுகள் எல்லாமே உன்னை ரொம்பவே சோர்வடைய வச்சாலுமே நீ விலகாமல் அந்த எல்லா கஷ்டங்களையும் உன்னை உடைக்கலை. உன்னை இன்னுமே ரொம்பவே வலுவாக்கி இப்போ அந்த கஷ்டத்துக்கு முடிவும் வரப்போகுது. கிரகங்களோட நகர்வு தான் உன்னுடைய பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. நீ இது வரைக்கும் தள்ளப்பட்ட அளவுக்கு இனிமே தூக்கப்பட போகிற நேரமும் வந்துருச்சு. இதுதான் நீ இழந்த நம்பிக்கையை திரும்ப உனக்குள்ளே விழிக்குது. நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சுட்டே இருக்க. அதுவே உனக்கு பெரிய பெரிய வெற்றியாக இருக்கும். வேலை விஷயத்தில் தடைகள் இருந்தால் இடத்துல இப்போது வழி திறக்க போகுது. உன் பேசப்பட்டு ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்க்காத ஒருத்தர்கிட்ட இருந்து உனக்கு ஆதரவு கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும். பண விஷயத்தில் சிக்கல்கள் குறைஞ்சு வரவு சீராகும். பழைய கடன் எல்லாமே மனபாரம் எல்லாமே மெதுவாக தீரும். குடும்பத்தில் உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். நீ எடுத்த முடிவுகள் சரின்னு எல்லாருமே உணர ஆரம்பிப்பாங்க. உறவு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீ அனுபவித்த ஏமாற்றங்கள் எல்லாமே உன்னுடைய விழிப்புணர்வான மாறிடுச்சு. இனிமே பொய்யான முகங்கள் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழையாது. உண்மையான அன்பும் மரியாதையும் கொண்ட உறவு உன்னை தேடி வரும். நீ தனிமையை உணர்ந்த அப்படின்னா இரவுகள் முடிவுக்கு வரும். மன நிம்மதி திரும்ப திரும்ப வரும். உடல் சோர்வு குறையும். நீ கவனிக்க ஆரம்பிச்சிருப்ப. சிம்ம ராசிக்காரங்களோட இயல்பு
தலை நிமிர்ந்து நடக்கிறது தான். இப்போ அந்த இயல்பு முழுசா வெளிப்பட போகுது. நீ யாருக்குமே கீழே இல்லை அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சு அதுதான் ஜோதிட மாற்றமாகவும் இருக்கும். மேல இருந்து உனக்கு அனுப்பப்படுற செய்தி இதுதான். மங்கள செய்தி உன்னுடைய வீடு தேடி வரப்போகுது. கெட்டது எல்லாமே போய் நல்லது நடக்க போகுது. இந்த காலம் உன்னை உயரத்துக்கு கொண்டு போக தான் வந்திருக்கு. நம்பிக்கையோட முன்னேறு. சிம்ம ராசிக்காரங்க உன்னுடைய நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இனி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே நாங்கள் எங்கள் சேனல் மூலியமாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க போகுது. எல்லாத்துலேயுமே வெற்றி மட்டுமே பெறக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. உங்களுடைய கிரக நிலைகள் மாறினது அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் இதுக்கு முன்னாடிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போய் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமைய எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்துகிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு பிறவியிலேயே வந்த ஒன்றா தான் இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு தலைமை குணம் கொண்டவங்களாக தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. எல்லா வேலைகளையுமே தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றத்தை தான் கொடுக்க போகுது. எல்லா விஷயங்களையுமே நீங்கள் ஒரு தலையாக தான் இருக்க போகிறீங்க. அதனால் இனி நீங்கள் எதற்காகவுமே கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையுமே அனுபவிக்கலாம். உங்களுக்கான பண விஷயம் அப்படின்னு வரும் பொழுது இனிமேட்டு கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சேர்த்தி வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். மற்றவர்களை நம்பி ஏமாந்து போகிறத விட்டுட்டு வணக்கம் வணக்கம் கன்னிராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மங்கள செய்தி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள், இதுவரையும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மங்கள செய்தி அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே லேசாக எடுத்துக்கிறவங்க. எல்லாத்தையுமே ஆழமாக யோசித்து முடிவெடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் பல நேரம் மனசு ரொம்பவே சோர்ந்துருக்கு. நீங்கள் சரியாக செஞ்சாலுமே இன்னும் நல்லா செய்யலாம் அப்படின்னு தோணும். உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க உங்களுடைய உழைப்பையும் நேர்மையும் பலர் சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை விஷயத்தில் நீங்கள் கொடுத்த உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்கல அப்படின்னாலுமே நினைச்ச பல இரவுகள் கவலையோட கழிஞ்சிருப்பீங்க. பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பண விஷயத்தில் வந்த அழுத்தம் எல்லாமே உங்களை உள்ளுக்குள்ளே பதற வச்சுருக்கும். குடும்பத்துக்காக நீங்கள் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டாலும் யாருமே உங்களுடைய சுமையை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு தோணுன தருணங்களும் இருக்குது. உறவு விஷயத்தில் நீங்கள் முழுசாக நம்பி பழகின இடத்துல ஏமாற்றம் வந்திருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் மனசை கொஞ்சம் மூடி வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அந்த எல்லா கஷ்டமுமே உங்களுடைய உடைக்கலை, உங்களை இன்னுமே ரொம்பவே பொறுப்பானவங்களாக மாற்றிருக்கு. இப்போது அந்த கஷ்டகால முடிவுக்கு வருது. கிரகநிலை மாற ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய வாழ்க்கை பாதை ரொம்பவே மெதுவாக சரியாயிட்டே வருது. நீங்கள் இதுவரைக்கும் தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போது முன்னாடி நகர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுடைய உழைப்பை மதிக்கிறவங்க உங்களுடைய அருகில் வருவாங்க. வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல மாற்றம் வரும். அது உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். பண விஷயத்தில் கட்டுப்பாடு வருது. செலவு குறையும், சேமிப்பு பெருகும். பழைய சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். குடும்ப விஷயத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதையும் அதிகமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற முடிவுகள் எல்லாருக்குமே நல்லதாக அமையும். உறவு விஷயத்தில் நீ கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா உன்னை பாதுகாக்கும். இனிமே உன் வாழ்க்கைக்குள்ள
உண்மை இல்லாதவங்க நுழையவே முடியாது. உண்மையான அன்பு புரிதல் கொண்ட உறவு உன்னை தேடி வரும். மனசு ரொம்பவே லேசாகும். உடல் சோர்வெல்லாம் குறைஞ்சு உங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மாற்றமாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்காக அமைஞ்ச எல்லாமே சரியாகும். இப்போது அந்த ஒழுங்கு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் மங்கள செய்தி கூட உங்களுடைய வீடு தேடி வருது. கெட்டது எல்லாமே போய் நல்லது நடக்க போகுது. இந்த காலம் உங்களை நிம்மதிக்கும் நிலைச்சு நிற்கக்கூடிய காலமாக இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் நிம்மதி நிலைச்சு நிற்கிறதுக்கும் கொண்டு போகக்கூடிய நம்பிக்கையோட முன்னேறுதான் கன்னி ராசிக்காரங்களுடைய உங்கள் நேரம் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கன்னி ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே சரியாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்க. உங்களுக்கு அதிகமாக அதனால தான் உங்கள் மனசுக்கு ஓய்வே கிடைக்கிறதில்ல. நீங்கள் உங்கள் உழைப்பை யாருமே கவனிக்கலன்னு நினச்சி பல தடவை மனசுக்குள்ளே உடைஞ்சிருக்கீங்க. நீங்கள் சரியாக நடந்தாலுமே இன்னும் மேம்படுத்தலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். உங்களை சிரமப்படுத்திக்கிட்டே இருந்தவங்க உங்கள் நியாயத்தை புரியாத இடத்துல அமைதியாக நின்று போன தருணங்களும் இருக்குது. வேலை விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு ஆரம்பித்த விஷயங்கள்லாம் பாதியில் கூட நின்று போயிருக்கு. உங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. பண விஷயத்தில் சின்ன சின்ன தவறுகள் பெரிய பயமாக மாறி உங்களை பதற வைக்கும். குடும்பத்துக்காக நீ எதையுமே சொல்லாமல் பொறுத்துக்கிட்டாலுமே உன்னுடைய சுமையை புரிஞ்சுக்காத வார்த்தைகள் உன்னை உள்ளுக்குள்ளே வலிக்க வச்சிருக்குது. உறவு விஷயத்தில் நீ முழுசாக நம்பின இடத்துல வந்த ஏமாற்றம் உன் மனசை ரொம்பவே சுருங்க வச்சிருக்கு. அதனால தான் நீங்கள் யாரையுமே எளிதில் நம்ப முடியாத நிலைக்கும் வந்துட்டீங்க. ஆனால் அந்த எல்லா கஷ்டமுமே உங்களை உடைக்கல, எல்லாமே விழிப்புணர்வோடு தான் உங்களை மாற்றியிருக்கு. அந்த கஷ்டகால முடிவுக்கு வரும் பொழுது கிரகங்கள் நகர்வு உங்களுடைய பக்கம் மாற ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் சுமந்த பாரம் எல்லாமே ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் உன்னை மன்னிக்க ஆரம்பிக்கும் போது அதுவே உங்களுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல வாய்ப்பு வரும். உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும். நீங்கள் அமைதியாக செஞ்ச உழைப்பை இப்போ பேச ஆரம்பிக்கும். பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒழுங்கு வரும், செலவு கட்டுப்படும், சேமிப்பு பெருகும், பழைய சிக்கல்கள் தீர வழி இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் அதிகமாக இருக்குது. நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே உணர ஆரம்பிப்பாங்க. உறவு விஷயத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் உங்களுக்கு பாதுகாக்கும். இனிமே உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள பொய்யான முகங்கள் நுழைய முடியாது. உண்மையான புரிதலும் ஆதரவுள்ள உறவும் உன்னை தேடி வரும். மனசு ரொம்பவே லேசாகும். உடல் சோர்வு குறையும். கன்னி ராசிக்காரங்க நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்கலை. நீங்கள் யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க. ஆனால் உங்களுக்கு தீங்கு நினைச்சவங்க எல்லாருமே ரொம்பவே அதிக பேராக இருக்காங்க. நீங்கள் உண்மையாக நடந்த இடத்துல உன்னை சந்தேகத்தோடு பார்த்தாங்க. நீ உழைச்ச இடத்துல உன்னை மதிக்காமல் போனாங்க. அதனால தான் உன்னுடைய மனசு கொஞ்சம் கடினமாக மாறிடுச்சு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு கனத்துடவே இருந்துட்டுருக்கீங்க. எப்போதுமே நீங்கள் எதையும் சரியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க. நீங்கள் கலைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நியாயம் புரியாத இடத்துல நீங்கள் பேசாமல் விலகி போன நேரங்களும் இருக்குது. அதுதான் உண்மை தனிமையான ஒரு உணர வச்சிருக்கு. வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பின்னால் தள்ளப்பட்ட காலங்களும் இருக்குது. உங்களுடைய திறமைக்கான இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் பல நாளாக மனசு நொறுங்கி போயிருக்கீங்க. பண விஷயத்தில் சிக்கல்களும் உன்னை எச்சரிக்கையாகவே மாறிடுது. குடும்பத்துக்காக நீங்கள் எல்லாத்தையுமே தாங்கினாலுமே உங்களுடைய சுமையை யாருமே கேட்கல அப்படின்னு தோணிய தருணங்களும் இருக்குது. உறவு விஷயத்தில் நீ முழுசாக நம்பின இடத்துல வந்த ஏமாற்றம் உன்னுடைய மனசை அடக்கி வச்சு அதுக்கப்புறம் நீ யாரையுமே எளிதாக நம்பாத பழக்கமும் உனக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போது நல்லா கேட்டுக்கோங்க, இது எல்லாத்துக்குமே இப்போ முடிவு வரப்போகுது. கன்னி ராசிக்காரங்களோட வாழ்க்கை ஒரே இடத்துல நிற்காது. மெதுவாக தான் மாறும், ஆனால் நிச்சயமாக மாறும். இப்போ கிரகநிலை உன் பக்கம் இருக்கிறதுனால இது வரைக்கும் தாங்கிய அநியாயத்துக்கு எல்லாமே இப்போ பதில் கிடைக்க போகுது. உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த தேவையில்லாத மனிதர்கள் விலக ஆரம்பிப்பாங்க. நீங்கள் உயிராக நினச்சிட்டு இருந்த உறவு கூட உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்து வந்திருக்கிறீங்க. அது எல்லாமே சரியாகி இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் புதுசாக வரப்போகிறாங்க. அவங்கள நீங்கள் தாராளமாக முழுமையாக நம்பலாம். அவங்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரன்னு கூட சொல்லலாம். அதுதான் உங்களுடைய மங்கள செய்தின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய மனசுக்கு சுமையாக இருந்த விஷயங்கள் தானாகவே கழண்டுட்டு போயிடும். வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் வரும். அது ஆரம்பத்தில் பயமாக தோணும், ஆனால் அதுவே உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். உன்னோட திறமை இப்போ எப்படின்னா உங்களுடைய திறமை
உங்ககிட்டயே பேச ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக செஞ்ச வேலை வெளிச்சத்துக்கு வரும். பண விஷயத்தில் நிம்மதி வர ஆரம்பிக்கும். வரவு ரொம்பவே சீராகும். செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். பழைய பயங்கள் மெதுவாகவே குறையும். உறவு விஷயத்தில் இப்போது தெளிவு. உன்னை மதிக்காத உறவுகள் நீடிக்காது. உன்னை உண்மையாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. காதல் இருந்துச்சு அப்படின்னா அது நம்பிக்கையை திரும்ப கொடுக்கும். இல்லைன்னா நல்ல மனசு கொண்ட ஒருத்தவங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இனிமே உங்களை நீங்கள் குறை சொல்லவே மாட்டீங்க. அதுவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய மாற்றமாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கை இப்போது புதுசாக எழுதப்படுது. பழைய வழி எல்லாமே பாடமாக மாறிடும். எதிர்கால பயமாக இல்லாமல் நம்பிக்கையை தோண ஆரம்பிக்கும். இதுதான் ஜோதிடத்துடைய மாற்றமாக இருக்கும். அதனால தான் மங்கள செய்தி உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. கெட்டது எல்லாமே போய் நல்லது நடக்க போகுது. இந்த நேரம் உனக்கானது. அமைதியாக முன்னேறு. உன்னை யாருமே தடுக்கவே முடியாது. உங்களுடைய மங்கள செய்தி கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வரும். உங்களுக்கான ஒருவர், புதுசாக ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அப்போது உங்களவே சூப்பராக மாற்றக்கூடியதாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ நாட்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே போய் கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக ஒரு நல்ல உறவுகள் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவ்வளவு நாளாக இருந்த சண்டைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளை பசங்க எல்லாருமே நல்லபடியாக உங்களை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்களுடைய கிரக சூழ்நிலை மாறி இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரங்க இனி எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமைய எங்களுடைய சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். துலா ராசிக்காரங்க, நீங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே சமநிலையை தேடக்கூடியவங்களாகவே இருக்கீங்க. யாரையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் பல தடவை உங்கள் மனசை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களையும் சரி பண்ணணும்னு பொறுத்துக்கிட்ட காலங்களும் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தாலுமே மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லாமலேயே போயிடுச்சு. நீங்கள் நல்லவனாக நடந்த இடத்துல உங்களை ரொம்பவே பலவீனமாக நினச்சிட்டாங்க. நீங்கள் அமைதியாக இருந்ததை உன்னுடைய இயல்புன்னு புரியாமல் சிலர் மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சோர்வே உருவாகிருச்சு. வேலை விஷயத்தில் நீங்கள் திறமை இல்லாதவங்களா இல்லை, ஆனால் முடிவெடுக்க தயங்குற பழக்கம் உங்களை பின்னால் தள்ளிருச்சு. சரியாக போகுதா இல்லையான்னு யோசிச்சே பல வாய்ப்புகளை நீங்கள் விட்டுட்டீங்க. சில நேரம் நீங்கள் உங்களையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால தான் முன்னேற்றமும் தாமதமாயிருச்சு. பண விஷயத்தில் வரவும் போகவும் சமமாக இருந்துருச்சு. கையில் பணம் நிற்காத மாதிரி உணர்வும் வந்திருக்கும். குடும்பத்தில் நீங்கள் எல்லாரையுமே இணைக்க நினச்சி நீங்கள் நடுவில் சிக்கிக்கிட்டீங்க. உங்களுடைய மனசு யாருமே முழுசாக புரிஞ்சுக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணிய நேரங்களும் அதிகமாக இருக்குது. உறவு விஷயத்தில் துலா ராசிக்காரங்க ரொம்பவே அதிகமாக காயப்பட்டிருக்காங்க. ஏன்னா நீ அதிகம் எதிர்பார்க்காதவங்களாக இருந்தாலுமே உண்மையான புரிதலை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. அந்த புரிதல் அப்படிங்கிறது உறவு விஷயத்தில் துலா ராசிக்காரங்க ரொம்பவே அதிகமாக காயப்பட்டிருக்காங்க. ஏன்னா நீ அதிகமாக எதிர்பார்க்காதவனாக இருந்தாலுமே உண்மையான புரிதலை எதிர்பார்க்குறீங்க. அந்த புரிதல் கிடைக்காத போது தான் நீங்கள் உங்களுக்குள்ளேயே உடைஞ்சு போவீங்க. வெளியில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய வழியாகவும் இருக்குது. ஆனால் இப்போ இந்த நிலை மாறப்போகுது. துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ கிரக நிலை அப்படிங்கிறது மெதுவாக சாதகமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இது வரைக்கும் தள்ளிப்பட்ட முடிவுகளை இப்போ தைரியமாக எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுடைய மனசு தெளிவாக பேச ஆரம்பிக்கும். இனிமே எல்லாரையுமே சமமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி
நீங்கள் பாதிக்கவே மாட்டீங்க. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையோட திருப்பமாக இருக்கும். வேலை விஷயத்தில் ஒரு நிலைச்ச மாற்றம் வரும். நீ இதுவரைக்கும் பயந்த ஒரு முடிவு இப்போ உனக்கு நல்ல பலனை தரும். மேலிடத்துல உன்னுடைய பெயர் ரொம்பவே பேசப்படும். நீங்கள் அமைதியாக செஞ்ச வேலை எல்லாமே கவனிக்கிற மாதிரியான எண்ணங்கள்ல வந்துட்டே இருக்கும். தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சரியான கூட்டணி கிடைக்கும். தனியாக இருந்தால் குழப்பம் கண்டிப்பாகவே தீரும். பண விஷயத்தில் கட்டுப்பாடுகள் வரும். வரவும் செலவும் சமநிலைக்கு வரும். தேவையில்லாத செலவுகள் குறையும். சேமிப்பு பழக்கமும் உருவாகும். பணம் பற்றிய பயம் குறையும். குடும்பத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் கூடும். உறவு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது துலா ராசிக்காரங்களுக்கு உறவு விஷயத்தில் ஒரு தெளிவு வரும். உங்களையே குழப்பிய உறவுகள் தானாகவே விலகிரும். உண்மையாக பேசுகிறவங்க மட்டும்தான் அருகில் இருந்துகிட்டே இருப்பாங்க. காதல் இருந்துச்சு அப்படின்னா அது சமநிலையில் உருவாகும். இல்லை அப்படின்னா உன்னுடைய மனசுக்கு ஒத்த ஒருத்தரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. உடல் நலம் விஷயத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும். தூக்கம் சீராகும். நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. துலா ராசிக்காரங்க வாழ்க்கை சரியான சமநிலைன்னு வந்தாவே எல்லாமே சரியாகும். இப்போ அந்த சமநிலை உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஜோதிட ரீதியான ஒரு மாற்றமாக இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் மங்கள செய்தி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. இது வரைக்கும் நடந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக மாற ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்களை நம்புறதை விட்டுட்டு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இனி யாரை நம்பியுமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முயற்சியை மட்டுமே நம்பி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. இனிமேல் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. யாரை நம்பியுமே கிடையாது. யாரோட கட்டுப்பாட்டுலையுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது யாரையுமே நீங்கள் நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே மற்றவர்களுக்காகவே யோசிச்சு காலத்தை ஓட்டிட்டீங்க. மற்றவங்களுக்காக யோசிக்கிறதை விட்டுட்டு உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. துளாராசிக்காரங்க நீங்கள் முழுக்க சமநிலையோடு நடந்துக்கணும்னு ஆசைப்பட்டு யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினச்சி உங்களுடைய சந்தோஷத்தையே பல தடவை தள்ளி வச்சிட்டீங்க. நீங்கள் பேசாமல் இருந்த நேரம் எல்லாமே பலர் உங்களை புரியாமல் தப்பாக நினச்சிக்கிறாங்க. உங்களுடைய அமைதியை பலம்னு தெரியாமல் சிலர் அதை பலவீனம்னு நினச்சி உங்கள் மேலேயே ஏறி நடந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் அதிகமாக யோசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. அது எல்லாத்தையுமே மறந்து உங்கள் வாழ்க்கையில் இனி வேலை, நீங்கள் ஒரு பயங்கரமான உழைப்பாளி. அதனால் வேலை விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் என்றைக்குமே இனிமேல் நீங்கள் சோர்ந்து போகணும் அப்படிங்கிற வேலையே கிடையாது. எவ்வளவு திறமை நீங்கள் உள்ளக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு திறமையும் இப்போ வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் உலகமே உங்களுக்கு அடங்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கான திறமையை நீங்கள் வெளியே கொண்டுட்டு வரணும். பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது வரவும் செலவும் போகவோ இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு பண விஷயத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சமாதானம் கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்க. 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நடுவில் நின்று நீங்கள் சமாதானம் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் பட்ட மனவேதனை யாருமே பார்க்கல. உங்களுடைய உணர்ச்சிகளை புறக்கணிக்கப்பட்டு நேரங்களும் இருக்குது. உறவு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக கொடுக்குறவங்க. திரும்ப கிடைக்காத போது தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே உடைஞ்சு போகவும் ஆரம்பிக்கிறீங்க. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ரொம்பவே மெதுவாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் நீயா இருக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனசு இனிமேல் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். எல்லாரையுமே சமமாக பார்த்துட்டு உங்களை நீங்கள் மறக்கிற பழக்கத்தை வச்சுருக்கீங்க. அந்த பழக்கத்தை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வாங்க. தேவையில்லாத உறவுகள் எல்லாத்துக்குமே நீங்களே ஒரு நீங்களே ஒரு எல்லை வச்சுக்கோங்க. உங்களை மதிக்காத இடத்துல என்றைக்குமே நீங்கள் இருக்கக்கூடாது. இனிமேல் நீங்கள் எதுக்குமே அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கவும் கூடாது. உங்களை மதிக்கலையா அவங்க என்றைக்குமே உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற யோசனைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க. வேலை விஷயத்தில் நீங்கள் நினச்சதை செய்ய ஒரு தைரியம் வரும். முடிவெடுக்க பயந்த மனசு இப்போ தெளிவாக மாறும். நீ எடுத்த முடிவு உனக்கு நல்ல பலனையும் கொடுக்கும். மேலிடத்துலேருந்து உன்னுடைய பேச்சும் கேட்கப்படும்.
நீ அமைதியாக செஞ்ச வேலை வெளிச்சத்துக்கு வரும். தொழில் செய்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கதவை தட்டும். பண விஷயத்தில் ரொம்பவே சீரமைப்பு வரும். வருமானமும் நிலையாக வரும். செலவுகளையும் கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீங்க. சேமிப்பு பற்றிய சிந்தனையும் வரும். கடன் இருக்கிறவங்க எல்லாருமே மனசை ரொம்ப ரொம்ப மன அழுத்தம் உள்ளவங்களாவே இருந்துட்டு இருந்தீங்க. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. பணத்துக்காக இனிமேட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய கடன் தொல்லைகள் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இனி நிம்மதி மட்டும்தான். உறவு விஷயத்தில் தெளிவு வரும். உன்னை குழப்பிய உறவுகள் தானாகவே விலகி போயிடும். உண்மையாக உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் உங்கள் கூடயே இருப்பாங்க. காதல் வாழ்க்கைன்னு பார்க்கும் பொழுது உங்களை காதலிக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் அதை நினச்சி பயப்படவே தேவையில்ல. உங்கள் வாழ்க்கையில் ஒரு எப்படி சொல்கிறதுனா அவங்க உங்களோட சண்டை போட்டுட்டே இருக்காங்க தான். அதை நினச்சி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே சண்டைகள் வரதான் செய்யும். சண்டைகள் எவ்வளவு வந்தாலும் உங்கள் மேலே அவங்களுக்கு பாசம் ரொம்பவே அதிகம். துலா ராசிக்காரங்க ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த துலா ராசிக்காரங்க அவங்களுக்காக என்ன வேணாலுமே பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டால் அது உங்களால் தாங்க முடியாது. அதுவும் உங்களுக்கு பிடிச்சவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களால் தாங்கவே முடியாது. அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணுனாலுமே எந்த எல்லைக்கு வேணாலுமே போய் இறங்கி செய்வீங்க. அந்த அளவுக்கு துலா ராசிக்காரங்களுடைய மனசு ரொம்ப 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 மென்மையான மனசுடையவங்க. நீங்கள் உடல் நலம் விஷயத்தில் மன அழுத்தம் குறையும். தலை சுற்றல், தூக்கமின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக குறைஞ்சிட்டே வரும். நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நல்லாயிருக்கும். நடை, சுவாசம், சின்ன ஓய்வு எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே சாதாரண மாற்றம் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக கொடுக்கக்கூடிய மாற்றம். இது வரைக்குமே நீங்கள் தாங்கிய வழிகள் எல்லாமே உங்களை இப்போ ரொம்பவே வலிமையாக்குற காலம் வந்துருச்சு. மங்கள செய்தி ஒன்று உன்னுடைய வீடு தேடி வரப்போகுது. நீ எதிர்பார்க்காத வழியில் இருந்த சந்தோஷங்கள் உன்னை தேடி வரப்போகுது. அமைதியாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போ ஒளியாக நகரப்போகுது. யாரையும் எதுக்காகவும் நம்பாமல் உங்களை மட்டுமே நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இனிமேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டுமே நடக்கும். உங்களுக்கான நல்ல விஷயங்கள், உங்களுக்கான காதலர், உங்களுக்கான காதலி கண்டிப்பாக உங்களை தேடி வரப்போகிறாங்க. அது வந்து உறுதி. நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக இருப்பீங்க. துலா ராசிக்காரங்க ஒருத்தவங்களை காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மனசார காதலிப்பீங்க. ஆனால் அது திருப்பி உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அது சந்தேகம்தான். அப்படியே கிடைச்சாலும் உங்கள் அளவுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கணும்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் நினச்ச விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் வாழ்த்துறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி. மங்கள செய்தி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா மங்கள செய்தி நம்ம வீடு தேடி வருதா, அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். நீங்கள் கடந்த சில காலமாகவே என்ன அனுபவிச்சிங்க அப்படின்னா நம்பினவங்க நம்பிக்கையை உடைச்சிருப்பாங்க. யாருக்காக நீங்கள் மனசார ஓடுனீங்களோ அவங்களே உங்களை புரிஞ்சுக்காம போயிருப்பாங்க. வெளியில் சிரிச்ச முகத்தோடு இருந்தாலும் உள்ளுக்குள்ள என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே அப்படின்னு நீங்கள் நிறைய தடவை அழுதுருப்பீங்க. விருச்சிக ராசி அப்படின்னாலே வெளியில் கஷ்டம் காட்ட மாட்டீங்க. ஆனால் மனசுக்குள்ள எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு நாள் வெடிக்கிற வரையும் பொறுத்துக்கிற ஜாதகம் தான் உங்களுடையது. இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வீடு தேடி வரப்போகிற அந்த மங்கள செய்தி என்னன்னு, அது பணம் மட்டும் இல்லை, அது திருமணம் மட்டும் இல்லை, அது ஒரு காகித செய்தி மட்டும் கிடையாது. அது எல்லாத்தையும் விட பெரிய விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையோட திசையை மாற்ற போகிறங்கிற செய்தி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி உங்களை தண்டிக்க வரலை, உங்களை பக்குவப்படுத்தி அனுப்ப வந்திருக்காரு. நீங்கள் வாழ்க்கையில் இதுதான் கடைசின்னு நினச்ச பல விஷயங்கள் உண்மையிலேயே அது கடைசி கிடையாது. அது எல்லாமே புதுசாக தொடங்குறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு முடிவு. இந்த மங்கள செய்தி எப்படி வரும் அப்படின்னு தெரியுமா? நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தர் மூலமாக வரும்.
நீங்கள் மறந்துட்ட ஒரு விஷயம் திரும்ப உங்களையே தேடி வரும். இது எல்லாமே இனி நடக்காதுன்னு நீங்கள் நினச்ச இடத்திலிருந்து வரும். குறிப்பாக விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த செய்தி மனசுக்கு ரொம்பவே நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் இத்தனை நாள் நான் தப்பாக நினச்சேனே, நான் தான் அதிகமாக பொறுத்துக்கிட்டேனா, என் நல்ல மனசுக்கு இதுதானா பலன்னு கேட்ட கேள்விக்கு எல்லாமே ஒரே ஒரு பதில் வரும். நீங்கள் தப்பே செய்யலை. இந்த மங்கள செய்தி உங்களை அழ வைக்காது, உங்களை நிம்மதியாக மூச்சு விட வைக்கும். வீடு தேடி வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு காரணம் இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் வெளியில வந்து கத்தாது, அது வீட்டுக்குள்ள அமைதியா வந்து உட்காரும். ஒரு நாள் திடீர்னு உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த ஒரு விஷயம் சரியா போயிருச்சுன்னு ஒரு தகவல் வரும். அந்த நிமிஷம்தான் உங்களுடைய கண் கலங்கும். ஆனா அது கஷ்டத்துக்காக இல்ல, நிம்மதிக்காக ஒரு ஆனந்த கண்ணீரா இருக்கும். இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது சிலருக்கு வேலை சம்பந்தமா இருக்கும், சிலருக்கு கடன் பிரச்சனை வழக்கு முடிவா கூட இருக்கும், சிலருக்கு உறவு விஷயமா இருக்கும். ஆனா எல்லாருக்குமே ஒரே அர்த்தம் தான். இனி நீ சுமக்க வேண்டிய சுமை எல்லாமே ரொம்பவே குறைய போகுது. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்க யாருக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டீங்களோ, யாருக்காக உங்க ஆசைகள் அடக்குனீங்களோ, யாருக்காக நீங்க உங்களையே மறந்தீங்களோ, அந்த இடத்துல தான் கடவுள் உங்களை திரும்ப நிறுத்த போறாரு. இந்த மங்கள செய்தி வந்த பிறகு நீங்க ஒரு நாள்ல பணக்காரன் ஆக மாட்டீங்க. ஆனா மனசு நிம்மதியா இருக்கும், தூக்கம் சரியா வரும், பயமும் குறையும், தன்னம்பிக்கையும் திரும்ப வரும். இதுதான் உண்மையான மங்களம். விருச்சிக ராசிக்காரங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடி சின்ன தடங்கள், சின்ன கோபம், சின்ன மன வருத்தம் எல்லாமே வரதா செய்யும். ஆனா அதுதான் உங்களுக்கு கடைசி சோதனையாகவும் இருக்கும். அதை தாண்டினீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை நான் நினைச்சது இவ்வளோ கஷ்டமா இருக்காதுன்னு நீங்களே சொல்லுவீங்க. முடிவா சொல்றேன், மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்களுடைய வீடு தேடி வருது. அது உங்களை உயர்த்தக்கூடிய செய்தியாகவும், உங்களை அமைதிப்படுத்தக்கூடிய செய்தியாகவும், உங்களை நீங்களே நம்ப வைக்கக்கூடிய செய்தியாகவும் இருக்கும். இந்த வார்த்தை அப்படிங்கிறது உங்க மனசுக்கு உள்ள போயிருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு தான். அப்படி இருக்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்க முடிஞ்ச இடத்துல இருந்து தான் இப்போ ஆரம்பிக்க போறீங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க, சரி மங்கள செய்தி வருது, ஆனா எப்போ அது வந்தா என்ன வாழ்க்கை முழுசா மாறுமா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு உண்மையிலேயே பலன் இருக்கா அப்படின்லாம் உங்களுக்கு கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களோட இயல்பு என்ன அப்படின்னா, ஏன்னா நீங்க எதையுமே லேசா நம்ப மாட்டீங்க, நடந்த பிறகுதான் நம்புவீங்க. இப்போ ஜோதிட ரீதியாவே சொல்லிடுறேன், இந்த நேரம் உங்களுக்கு மறைஞ்சிருக்க அதிர்ஷ்டம் வெளியில வர காலமாய் இருக்கு. நீங்க இத்தனை நாள் என் மேல ஏன் எல்லாமே விழுகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்களை வலிமையா மாற்றதான் அத்தனை சோதனையுமே வந்திருக்கு. இப்போ திடீர்னு ஒரு பட்டாசு வெடிச்ச மாதிரி வராது, அது மெதுவா அமைதியா ஆனா ஆழமா உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும். அதுதான் அந்த மங்கள செய்தி. ஒரு நாள் உங்க வீட்டுல சமையல் பண்றப்போ, அல்லது குழந்தையோட பேசுறப்போ, அல்லது தனியா உட்காந்துருக்கும் போது கூட யோசிக்கிறப்போ ஒரு தகவல் வரும். அந்த தகவல் கேட்டதுமே உங்களுடைய மனசு சொல்றது இதுதான், சரி நான் இனிமேல் பயப்படவே வேண்டாம், இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கையை திரும்ப கிடைக்கிற செய்தியா தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, யாரையுமே முழுசா நம்ப முடியாம போயிடுது. ஒருத்தர் நல்லா பேசினாலுமே எதுக்கு இப்படி பேசுறாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் ஓடுது. ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாரு. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா உங்க லைஃபே ரொம்பவே மாறப்போகுது. அந்த நபர் பேசுறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும், ஆனா செயல் நிறையவே இருக்கும். வாக்குறுதி, நான் எதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி எந்த வாக்குறுதியுமே கொடுக்க மாட்டாரு. ஆனா பொறுப்பு ரொம்பவே அதிகமா இருப்பாரு. உங்களுக்கு தேவையான பொறுப்புகளையும் அவரே செஞ்சு கொடுப்பாரு. அந்த நபர் மூலமா தான் நீங்க மங்கள செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நிஜமாகும். சிலருக்கு அது அலுவலகம் சம்பந்தமா இருக்கலாம், சிலருக்கு குடும்பத்துல மூத்தவர்கள் கிட்ட இருந்து வரதா இருக்கலாம், சிலருக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு நபர்கிட்ட இருந்தோ நண்பர்கள் கிட்ட இருந்தோ வரலாம். விருச்சிக ராசி பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க இத்தனை நாள் எல்லாம் சமாளிக்க முடியுமான்னு யோசிச்ச நீங்க, நான் தனியா நிக்க முடியுமா அப்படின்னு பயந்தீங்க. ஆனா இந்த செய்தி வந்த பிறகு நீங்க உங்களையே பார்த்து நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. உங்களை யாருமே காப்பாற்ற வரப்போறது கிடையாது, நீங்களா தான் உங்களை காப்பாத்திக்குவீங்க. எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நினைவுபடுத்த வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செய்தி வந்த உடனே நீங்க ஒரு முடிவெடுப்பீங்க, இனி எல்லாருக்காகவுமே வளைக்க மாட்டேன், எனக்கு மதிப்பில்லாத இடத்துல நான் இருக்கவே மாட்டேன், என் அமைதியை விட எதுவுமே பெருசு இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அப்படி யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்க லைஃப்ல நீங்க ஒவ்வொரு முறையுமே முன்னாடி போய்கிட்டே இருக்க முடியும். அந்த முடிவு தான் உங்க வாழ்க்கையவே மாற்றப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்களுடைய வீடு தேடி வர மங்கள செய்தி ஒரு காகிதமும் கிடையாது, ஒரு ஃபோன் காலும் கிடையாது, ஒரு மெசேஜும் கிடையாது. அது உங்க மனசுக்குள்ள வர ஒரு தெளிவு தான்.
நான் சரியான பாதையில் தான் இருக்கேன் அப்படிங்கிற தெளிவு தான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வரமாகவும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்காகவுமே யாருக்காகவும் தயவு செஞ்சு உங்களுடைய ஒரு செயலையோ உங்களுடைய பர்சனல் விஷயத்தையோ மற்றவங்க கிட்ட சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே கரெக்டான பாதையில் போய்கிட்டே இருக்கும். அதாவது இப்போது விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் எப்படி மாற போகிறீங்கன்னு தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. இப்போ இந்த செய்தி வந்தோன்னே யார்கிட்டையுமே பெருமையாக சொல்ல மாட்டீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி வரும். அந்த அமைதி வெளியில் தெரியாது, ஆனால் உங்களுடைய முகத்தில் தெரியும். நீங்கள் திடீர்னு சில விஷயங்களை செய்ய மாட்டீங்க, எல்லாருக்காகவும் ஓட மாட்டீங்க, எல்லா அழைப்புக்கும் உடனே போக மாட்டீங்க, உங்களுடைய எல்லையை தாண்ட விட மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய முதல் மாற்றமாக இருக்கும். ரெண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னா, நீங்கள் யாரை விட்டு விலகணும்னு உங்கள் மனசு உங்களுக்கே சொல்லும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை என்ன அப்படின்னா, விட்டா கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிற மனசு உங்களுக்கு. அது எல்லாமே இப்போ புரிஞ்சுக்கிட்டு தவறான நபர்களையும் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டே இருந்தது உங்களுடைய முதல் தப்பாக இருந்துச்சு. இப்போ அதை எல்லாத்தையுமே மறந்து கரெக்டாக இருக்க போகிறீங்க. இப்போ அந்த பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே மாறும். சிரித்து பேசினாலுமே மனசுக்குள்ளே நெருக்கம் இருக்காது, தேவையில்லாத விளக்கம் கொடுக்க மாட்டீங்க. மூணாவது மாற்றம் என்ன அப்படின்னா, பணம், வேலை. ஒரு நல்ல செய்தி வந்ததுக்கப்புறமா உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறமா பண விஷயத்துலேயும் ஒரு தெளிவு வரும். யாருக்காக செலவு பண்ணுறது, எதுக்காக உழைக்கிறோம், எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு நடந்துக்குவீங்க. இந்த தெளிவு வந்ததுமே சின்ன சின்ன இழப்புகள் எல்லாமே நின்று போகும். உடனே பெரிய பணம் வராதனாலையும் பணம் தங்கும், வீணாக போகாது, கடன் சுமையும் குறைய ஆரம்பிக்கும். நாலாவது மாற்றம் என்ன அப்படின்னா, உறவுகள். விருச்சிக ராசிக்காரங்க அதாவது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று, மங்கள செய்தி வந்த உடனே உறவுகளில் ஒரு சுத்தம் நடக்கும். உண்மையாக பேசாதவர்கள் விலகுவாங்க, உங்களை பயன்படுத்திக்கிட்டவங்க தானாகவே விலகி போயிடுவாங்க, மதிப்பு கொடுக்குறவங்க மட்டுமே இருப்பாங்க உங்கள் கூட. இது உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது, ஏன்னா நீங்கள் இனி தனிமையும் ஒரு சுமையாக நினைக்க மாட்டீங்க. அஞ்சாவது மாற்றம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனநிலை, பயம் குறையும், குழப்பம் குறையும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும். நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட உங்களோட சந்தோஷத்தையோ உங்களோட துக்கத்தையோ ஒப்படைக்கவே மாட்டீங்க. உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இதுதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். மங்கள செய்தி வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கை வெளியில் மாறாது, உங்களுடைய உள்ளம் உலகமாகவே மாறப்போகுது. அப்போது அந்த உள்ள மாற்றம்தான் வெளியில் எல்லாத்தையுமே மாற்றும். விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய உண்மையான வாழ்க்கையை இனிமேட்டு தான் ஆரம்பிக்க போகுது. அப்படி இருக்கும்போது இனி உங்களுக்காக மட்டுமே நீங்கள் வாழணும். யார் உங்களுக்கு உண்மையாக இருக்காங்க, யார் உங்களுக்கு உண்மையாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து விலகி வரக்கூடிய ஒரு தெளிவு வரும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மங்கள செய்தியாகவும் இருக்கும். அது இவ்வளவு நாளாக உங்களை ஏமாத்திட்டு இருக்கவங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். அது கஷ்டமாக இருந்தாலுமே உங்கள் ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரங்களை பற்றி. தனுசு ராசிக்காரங்களுக்கு மங்கள செய்தி ஒன்று உன்னுடைய வீடு தேடி வருது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்குன்னே கடவுள் ஒரு விதமான சோதனையை கொடுத்துருப்பாரு. நீங்கள் மனசார நல்லதையே நினைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. யாரையுமே எப்பொழுதுமே ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. ஆனால் வாழ்க்கை பல தடவை உங்களை ஏமாத்தின மாதிரி தான் இருக்கும். நம்ம நியாயமாக நடந்தோம், அப்படி இருந்தும் எதுக்கு எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ உங்களுக்கு வீடு தேடி வரப்போகிற ஒரு மங்கள செய்தி. இந்த செய்தி பெரிய சத்தமாக வராது, ஆனால் உங்கள் மனசுக்குள்ள ஒரு உறுதியாக வந்து உட்காரும். நீங்கள் சரியான பாதையில் தான் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த உறுதி. தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுடைய நல்ல மனசை எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டாங்க. யாருக்காக நீங்கள் நின்னீங்களோ அவங்களே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போது காலமே மாறுது. இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வரும், ஒரு தகவலாகவும் வரும், அல்லது ஒரு முடிவாகவும் வரும். சிலருக்கு வேலை, படிப்பு, வெளியூர், வெளிநாடு சம்மந்தமாக இருக்கும். சிலருக்கு இனி இங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு வரும். இந்த செய்தி வந்ததுமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க, ஏன்னா இந்த முறை உங்கள் மனசே உங்களுக்கு நல்லாவே வழிகாட்டும்.
தனுசு ராசிக்காரங்க இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறத உங்களை இலக்க வைக்கிறதுக்கு வரல, உங்களை உயர்த்த வந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தனுசு ராசிக்காரங்க இப்போ வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்ன இழக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து நின்றுருந்துருப்பீங்க. அப்போ இருந்த கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சாலும் இப்போ அந்த கஷ்டம் இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிரும். அந்த நிலை தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றமாக ஆரம்பிக்கிற ஒரு இடமா இருக்கும். ஏன் இப்போதான் மங்கள செய்தி வருதுன்னு தெரியுமா? நீங்கள் இத்தனை நாள் பிறர் சொன்னதை கேட்டீங்க, பிறர் எதிர்பார்ப்புக்காகவே வாழ்ந்துட்டீங்க, உங்களுடைய ஆசைகளை பின்னாடி தள்ளி வச்சிட்டீங்க. இப்போ அந்த காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் புதிய பாதையை திறக்கிற நேரமா இருக்கும். இந்த மங்கள செய்தி நீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து வரும். பழைய வேலை இடத்திலிருந்து வரலாம், பழைய தொடர்பு மூலமா வரலாம், நீங்க மறந்துட்ட ஒரு கனவு திரும்ப உயிர் பெறலாம். ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த செய்தி உங்களை குழப்பவே குழப்பாது. இது உங்களுக்கு பயங்கரமான தெளிவை கொடுக்கக்கூடியதா ஒன்றாதான் இருக்கும். இந்த முறை உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் மதிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற மனசை விட எனக்கு நல்லது செய்யணும் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இதுதான் உங்களுக்கான ஒரு பெரிய மாற்றமே. இந்த மங்கள செய்தி வந்ததுமே நீங்கள் ஒரு முடிவெடுப்பீங்க. இனி எல்லாத்தையுமே நான் தாங்க மாட்டேன், இனி எல்லாத்தையுமே சரி செய்ய முயற்சி பண்ண மாட்டேன், என் வாழ்க்கைக்குள்ள நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவு நீங்கள் எடுப்பீங்க. இந்த முடிவு யாரையுமே எதிர்த்து கிடையாது, உங்களை காப்பாற்றிக்கிற முடிவாக தான் இருக்கும். அப்படி காப்பாற்றிக்கிற முடிவாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிலைமையும் வருது. இப்போ மங்கள செய்தி வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் நல்லாவே கவனிப்பீங்க. அதாவது உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய மனசு முழுசாவே மாற ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே சரின்னு சொல்ல மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னா, யாருக்குமே இல்லைன்னு சொல்கிற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் இப்போது எல்லாத்துக்குமே சரின்னு சொல்கிற பழக்கம் வரப்போகுது. சரின்னு சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய நேரம் சக்தி எல்லாத்தையுமே எப்படின்னா வீணாக தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவழிக்க மாட்டீங்க. தேவையில்லாத விளக்கங்கள் கொடுக்குற பழக்கமும் குறையும். இதுதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக தேவைப்பட்ட ஒரு மாற்றமாக இருக்குது. உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வரைக்கும் நீங்கள் மனசார ஒட்டுனவங்க எல்லாமே சில பேர் தானாக விலகிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு எப்பொழுதுமே வலியை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்த மாதிரி அவங்க உங்களுக்கு உண்மையாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். அது இப்போ உங்களுக்கு வலியை கொடுக்காது. அவங்க விலகி போனால் உங்களுக்கு ரொம்பவே நல்லது தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் இனி மதிப்பில்லாத இடத்துல என்றைக்குமே நிற்க விரும்பவே மாட்டீங்க. உண்மையான அக்கறை இருக்கிறவங்க மட்டும்தான் உங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வரும். பழைய முயற்சி எல்லாமே திரும்ப வரலாம், விட்ட கனவு எல்லாமே திரும்ப கண்ணுக்கு தோன்றலாம். இதை தான் நான் செய்யலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கக்கூடிய காலம் வந்திருக்கு. பணம் மெதுவாக வரும், ஆனால் உங்களுக்கு நிலைச்சு நிற்கக்கூடியதாகவும் இருக்கும். வீணாக செலவாகிற இடங்கள் எல்லாமே தானாகவே நீங்கள் போகிறத குறைச்சிக்குவீங்க. 4வது மாற்றம் பார்க்கும்பொழுது தன்னம்பிக்கை. இதுதான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் இப்போ யாரோ சொன்னதால் உங்களை அளவிட மாட்டீங்க. நான் இதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற எண்ணம் போகும். நான் முயற்சி செய்யலாமேங்கிற நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கையோடு எடுத்த ஒரு சின்ன முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும். 5வது மாற்றம் என்ன அப்படின்னா மன நிம்மதி தான். தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நிறைய சிரிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த சிரிப்பு நடிப்பாக இருக்காது. தூக்கம் சரியாகும், மன அழுத்தம் குறைஞ்சு உடம்பும் மனசும் ரொம்பவே ஒத்து போகும். மங்கள செய்தி வந்த பிறகு நீங்கள் உலகத்துக்கு மாற மாட்டீங்க, உங்கள் உலகமாகவே மாற போகிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களுமே சரியாகவே எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் தனுசு ராசிக்காரங்க இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லா விஷயங்களையுமே மற்றவங்களுக்காகவே யோசிச்சு பண்ணினீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு இதுவரையும் யாருமே யோசிக்கல. ஆனால் மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்கள் மனசு சொல்கிறத
கவனிக்கணும். இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளுணர்வு ரொம்ப சரியாகவே வேலை செய்யும். சின்ன முடிவுகளும் உங்களுடைய மனசுக்கு மதிப்பு கொடுங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே செய்யுங்க. ஒருத்தர்கிட்ட போயிட்டு இதை பண்ணலாமா இதை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கொஷின் வேண்டவே வேண்டாம். உங்கள் மனசுக்கு பண்ணலான்னு தோணுனா பண்ணலாம், வேண்டான்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க. பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் யோசிக்காதீங்க. அது உங்களை இன்னுமே பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நிம்மதி தராத இடத்துல, உங்களுக்கு நிம்மதி கொடுக்காத நபர் கூட, உங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழல்ல, இது எல்லாத்துலேயும் இருந்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன சேமிப்பு பழக்கத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய திட்டமே போட முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கையில் பணம் வரவும் ஆரம்பிக்கும். என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எல்லாருக்குமே நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய எல்லையை யாருமே தாண்ட விடாதீங்க. அவர் மாறிடுவார், அவர் புரிஞ்சுக்குப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உடனடி கோபத்தில் முக்கிய முடிவு எடுக்காதீங்க. அதாவது உங்களுடைய முன்னேற்றத்தை எல்லாருக்குமே சொல்லி விளம்பரம் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்கினாலோ, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ஒரு திங்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பக்கத்தில் சொல்லாதீங்க. பக்கத்து வீட்டில் சொல்லவே கூடாது. அதுவும் மெயினாக நீங்கன்னா சொல்லவே கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, அவங்களுடைய கண் எரிச்சலே உங்களை ரொம்பவே பின்னாடி தள்ள ஆரம்பிச்சிடும். உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து எல்லாருமே பொறாமப்படுறவங்களா தான் இருக்காங்களே ஒழிஞ்சு யாருமே இவங்க பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற நினப்பு யாருக்குமே கிடையாது. உங்களோட முன்னேற்றத்தை தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க, விளம்பரம் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலத்தில் பழைய நபர்கள் எல்லாம் திடீர்னு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். சிலர் மன்னிப்பு கூட கேட்கலாம், சிலர் உதவி கேட்டும் வரலாம். சிலர் பழைய நினைவுகளை உங்களுக்கு அலறுவாங்க. நம்ம அப்படிலாம் இருந்தோம்ல, நம்ம இப்படிலாம் இருந்தோம்ல அப்படின்னு சொல்லி உங்களை பழைய நினைவுக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த நேரத்தில் உங்கள் மனசே உங்களுக்கு பதில் சொல்லும். நிம்மதி போகும்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அப்படின்னா குழப்பம் வரும் அப்படின்னா விலகிருங்க. இதுதான் உங்களுக்கான சரியான முடிவாகவும் இருக்கும். இப்போது எப்படி அப்படின்னா, மங்கள செய்தி உங்களுக்கு வருது அப்படிங்கும் பொழுது எல்லாத்துக்கிட்டையுமே சரின்னு சொல்கிறத இதோட நிறுத்திக்கிங்க. என்னால் முடியாதுன்னு சொல்லுங்கள். அதனால் தப்பே கிடையாது, என்னால் அதை பண்ணிக்கொடு அப்படின்னு வந்தாங்கன்னா உங்களுக்கு ஓகேவா பட்டுச்சு, உங்கள் மனசு ஓகே சொன்னால் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். இல்லை அவங்க கஷ்டப்படுவாங்க, நம்ம அதை பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிங்கன்னா கடைசியில் அது உங்களுக்கு தான் கஷ்டமாக மாறும். யாருமே உங்களை பற்றி யோசிக்கிறது கிடையாது. இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் யாருமே உங்களை பற்றி யோசிக்க, நீங்கள் தான் மற்றவங்களை பற்றி யோசிச்சு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கைவந்த கலைன்னு கூட சொல்லலாம். அது எல்லாத்தையுமே இனிமேல் விட்டுட்டு உங்கள் மனசு ரொம்பவே தெளிவாயிருச்சு. இனிமேல் உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய குறிக்கோளை மட்டுமே பார்த்து வழிகாட்டியாக போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறை வெற்றி மட்டும்தான். இவ்வளவு நாட்களாக கடந்த சோதனைகள் எல்லாமே உங்களை சோதிச்சு பார்க்கறக்காக கடவுள் கொடுத்த ஒரு இதுதான். அதனால் இனி யாரை பற்றியுமே எதுக்காகவுமே யோசிக்காமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டுமே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. வணக்கம் மகர ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரங்களை பற்றி. மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது. அது மங்கள செய்தின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மகர ராசிக்காரங்க, நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே சுலபமாக எதிர்பார்க்க மாட்டீங்க. நம்ம உழைச்சாதான் எதுவுமே வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இத்தனை நாளும் நின்றுட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்கள் உழைச்ச அளவுக்கு அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கலன்னு உங்களுக்கே உள்ளுக்குள்ளே தோணியிருக்கும். வெளியில் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. ஆனால் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே கேட்டுக்குவீங்க. இந்த கேள்விக்கான பதில் தான் இப்போது உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு மங்கள செய்தி. மகர ராசிக்காரங்களுக்கு மங்களம் அப்படின்னாலே பட்டாசு, சத்தம், கொண்டாட்டம் இந்த மாதிரி கிடையாது. அமைதியா, மெதுவா, ஆனால் உறுதியா வாழ்க்கையை சரி செய்யற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லும். என்ன அப்படின்னா, இப்போ இது இப்போ வர வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை.
ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுமை உங்கள் தோளில் இருந்து இறங்க போகுது. பொறுப்பு சுமையாக இருக்கலாம், குடும்ப அழுத்தமாக இருக்கலாம், இல்லைனா மனசு சுமையாக கூட இருக்கலாம், பண சுமையாக கூட இருக்கலாம். மகர ராசிக்காரங்க, நீங்கள் ஒருத்தருக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பீங்க. நான் இருந்தால் சரியாயிருன்னு நீங்கள் பல இடத்துல உங்களையே அடக்கியிருக்கிறீங்க. ஆனால் இப்போது காலம் உங்களுக்கே ஒரு கேள்வி கேட்குது. நீ எப்போ உனக்காக வாழ போகிற அப்படின்னு கேட்குது. இப்போது இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்களை விட்டுட்டு போன விஷயங்களை திரும்ப தர்றதுக்காக வரல, அது உங்களுக்கு புதியசான ஒரு திசையை காட்டுறதுக்காக தான் வருது. சில மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செய்தி அப்படிங்கிறது வேலை, இடமாற்றம், புது பொறுப்பு, அல்லது இது ஒரு பாதையாக கூட வச்சுக்கலாம். ஒரு தெளிவும் வரும். சிலருக்கு வீட்டுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். அந்த முடிவு பயமாக இருக்காது, ஆனால் உறுதியாக இருக்கும். மகர ராசிக்காரங்க, நீங்கள் உங்களை ஓய்வெடுக்க சொல்லுது. அது மாதிரி உங்கள் உடம்ப ரொம்பவே அலட்டிக்காமல் கொஞ்சம் ஓய்வெடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய உடம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களை மெதுவாக வாழ சொல்லுது. எல்லாத்தையுமே நீ தான் தூக்கணுங்கிற சுமையில் இருந்து கொஞ்சம் விடுபட்டு கொஞ்சம் உன்னோட வாழ்க்கையை நீ பார்க்க ஆரம்பிச்ச அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மங்கள செய்தி ஒரு ஆரம்பம்தான். சத்தம் இல்லாத ஆனால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆரம்பமாக தான் இருக்கும். மகர ராசிக்காரங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட நாளாக அமைதியை எதிர்பார்த்த ஒரு விடுதலை. இப்போ முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த செய்தி எங்கிருந்து வரும், யார் மூலமாக வரும்? மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்பவுமே எதிர்பாராத திசையிலிருந்து தான் வரும். இந்த முறை எப்படின்னா, நீங்கள் நம்பாத ஒருத்தர்கிட்ட இருந்து அல்லது நீங்கள் மறந்துட்ட ஒரு விஷயத்திலிருந்து தான் வரப்போகுது. இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுத்துட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து கூட அந்த விஷயம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இந்த செய்தி வந்ததும் இது இப்படின்னு உங்கள் மனசு ஒரு நிமிஷம் நிற்கும். இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது ஒரு ஆள் மூலமாக வரலாம், அல்லது ஒரு சூழல் மூலமாக வரலாம். சில மகர ராசிக்காரங்களுக்கு மேலாளர், மூத்தவர், குடும்பத்தில் பெரியவர், அப்புறம் அனுபவம் உள்ள ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் நீங்கள் இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயமா இருக்கும். இது எல்லாமே நீ தூக்கிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வார்த்தை உங்களை ரொம்பவே உழுக்கவும் உழுக்காது, ஆனால் மெதுவாக மாற்றும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செய்தி வர நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம், ஒரு ரொம்ப நாளாக இருந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு பழைய பொறுப்பு, ஒரு சுமை, அப்புறம் அல்லது உறவு, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இதுதான் என் கடமைன்னு நீங்கள் நினைச்ச ஒரு கட்டுப்பாடுன்னு கூட சொல்லலாம். அந்த முடிவு வந்ததுமே இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்கள் கையில் வந்து சேரும். ஜோதிட ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் சனி உங்களை தண்டிக்க வரல, உங்களை விடுவிக்க தான் வந்திருக்கு. அதனால தான் இந்த மாற்றம் வழி இல்லாமல் நடக்குது. நீங்கள் இனி எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டீங்க, பகிர்ந்துக்குவீங்க, உதவி கேட்பீங்க, எனக்கும் ஓய்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய தாட்ஸ்லாம் வரும். இதுதான் உங்களுடைய மங்கள செய்திக்கான ஒரு முதலாவது அறிகுறியாக இருக்கும். இந்த செய்தி உங்கள் மேலேயே, அதாவது உங்களை மேலே தூக்கிறதுக்காக வரலை, உங்களை தரையில் நிம்மதியாக நிறுத்துறதுக்கு தான் வந்திருக்கு. அதனால தான் அங்கிருந்து உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் உழைச்ச உழைப்பு எல்லாமே போய் இனி வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் பல வருஷமாக ஒரு கட்டுப்பாடு உள்ளேயே வாழ்ந்துட்டீங்க. நான் இப்படி தான் இருக்கணும், நான் தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும், நான் தவற விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதும் யோசிச்சுட்டே இருப்பீங்க. மங்கள செய்தி வந்த பிறகு இந்த வார்த்தை மெதுவாக கரைஞ்சு போய் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே என் கையில் இருக்கணும்னு இல்லாமல் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எப்பொழுதுமே குடும்பத்துக்காகவே யோசிச்சு குடும்பத்துக்காக மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். அதாவது ரெண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மகர ராசிக்காரங்க, நீங்கள் உறவில் பொறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா ஆனால் மகிழ்ச்சியாக இல்லை. எல்லா உறவுகளையும் இழுத்து பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் ஆனால் அதனால மகிழ்ச்சியான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அப்போது அந்த சமன்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். மதிப்பில்லாத இடத்துல என்றைக்குமே நீங்கள் தங்கவே மாட்டீங்க. உங்களுக்கு அந்த இது ரொம்பவே இருக்குது. குற்ற உணர்ச்சி இல்லாமல் இல்லைன்னு சொல்ல கற்றுக்குவீங்க. எப்படி அப்படின்னா, ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசே வராது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. இதனால தான் சில உறவுகள் எல்லாமே மெதுவாக உங்ககிட்ட இருந்து விலக ஆரம்பிக்கும். அது வலியை கொடுக்காது. ஏன்னா இப்போ உங்களோட உணர்ச்சியையும் ஒரு பொறுப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் வேலை சம்மந்தமாக ஒரு முடிவு வரும். இடமாற்றம், பொறுப்பு குறைவு, அல்லது எப்படி சொல்லலாம், இதுதான் எனக்கு சரி அப்படிங்கிற மாதிரி உறுதியான முடிவுகளை எடுக்கிற நேரம் வந்துருச்சு. பெரிய பதவி அப்படின்னு பார்க்கும் பொழுது
உடனடி பணம் இல்லாதனாலும் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கும் வரும். இதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு உண்மையான வளர்ச்சியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலம்தான் உங்களுடைய மங்கள செய்தி. இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள், குழப்பங்கள், எல்லாமே வருத்தம் எல்லாமே களைஞ்சு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றம் ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுடைய மங்கள செய்தியாகவும் இருக்கும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே குடும்பத்துக்காக உங்களுடைய சந்தோஷங்களை எல்லாத்தையுமே அடக்கிக்கிட்டு மற்றவங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் உறவுகளுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சந்தோஷம் அப்படிங்கிறத விட ஒரு நிம்மதி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அந்த செய்தி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு புத்திசாலித்தனம் கூட வரும்னு சொல்லலாம். தேவையில்லாத செலவு எல்லாமே குறையும். சேமிக்கணும்னு மனசு தோணும். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் தான், ஆனால் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கும். 5வது மாற்றம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பார்வை இதுதான் முக்கியமானது. நீங்கள் இனி உங்களை ஒரு கடமை மனிதர்னு மட்டும் பார்க்க மாட்டீங்க. நான் ஒரு மனிதர், எனக்கும் ஓய்வு வேணும், எனக்கும் சந்தோஷம் வேணும், எனக்கும் வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாருக்குமே அது உங்கள் கூடயே இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு புதுசாக தெரியும். இந்த உணர்வு வந்ததுமே உங்கள் வாழ்க்கையில் முழுசாக வேற லெவலுக்கு போவீங்க. முடிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, எப்போவுமே இந்த நல்ல மாற்றங்களை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்கணும், எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நல்லா யோசிக்கணும். யோசித்து நீ உங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எப்பொழுதுமே எல்லாரை விட முன்னேறக்கூடிய ராசின்னு கூட சொல்லலாம். மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை கஷ்டங்கள் இருந்தாலும் இவ்வளவு நாளாக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போய் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக மட்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது எல்லாமே உங்களுடைய விஷயங்களில் மட்டும்தான் இருக்குது. இப்போது செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு மெதுவாக ஆரம்பிப்பீங்க. உடனே எல்லா சமயம் உங்கள் மேலே ஏற்றுக்காதீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. எல்லாருக்குமே அதை கொடுக்காதீங்க. உடம்பு சொல்கிற சின்ன சின்ன சைகைகளை புறக்கணிக்காதீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு உடம்பு சோர்வு வந்தாலே மனசும் உடைஞ்சு போயிடும். பரவாயில்ல, ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை உடனே பார்த்துட்டீங்க அப்படின்னா அது அப்போவே உங்களுக்கு சரியாகக்கூடியது தான். எதுவுமே பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. உடல்நிலையை பொறுத்த வரையும் பண விஷயத்தில் சின்ன திட்டமே போதும். பெருசாலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். வாரத்தில் ஒரு நாளாவது உங்களுக்காக நீங்கள் வச்சுக்கணும். என்னெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னா, நான் தான் சமாளிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மீண்டுமே தூக்கி வச்சுக்காதீங்க. தூக்கி வச்சிங்க அப்படின்னா திருப்பியும் உங்களுக்காக அந்த கஷ்டம் இது பண்ணும். எல்லா விஷயத்துக்குமே உடனே பதில் சொல்ல வேண்டாம். உங்களுடைய அமைதியை கெடுக்கிற பேச்சு, அப்புறம் நபர், சூழல், இது எல்லாமே இதுவரையும் பொறுத்தது எல்லாத்தையுமே பொறுத்துக்கலாம்னு நினைக்க வேண்டாம். பரவாயில்ல, அவங்க வேண்டான்னு நினச்சிங்கன்னா வேண்டான்னு விட்டுட்டு வந்துடுங்க. இல்லைன்னு சொல்ல கற்றுக்குங்க. பழைய குற்ற உணர்ச்சியில் எதுவுமே முடிவு எடுக்காதீங்க. இருந்தால் இருந்துட்டு போது, பரவாயில்லன்னு விட்டுருங்க. உங்கள் முன்னேற்றத்தை அனைவருக்குமே சொல்லி விளம்பரம் பண்ணவே கூடாது. நான் இது வாங்கிட்டேன், அது பண்ணிட்டேன், இப்போ தான் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். போதும், உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்கும் தான். இந்த நேரத்தில் சிலர் உங்கள் மேலே மீண்டுமே ரொம்பவே பொறுப்பை தள்ள முயற்சி பண்ணுவாங்க. ஏன் இவன் இப்போ கொஞ்சம் மாறிட்டான், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்களே எப்படி இவன் இந்த அளவுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நிலமை உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் மனசில் வச்சுக்காம, நான் இப்படி தான் இருப்பேன், என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாமே நீ இருந்தால் தான் சரியாகும், உன்னால தான் முடியும், இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களை மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளே இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களால் முடியும்னா முடியும். உங்களுக்கான வேலையை நீங்கள் செஞ்சுக்கோங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல மென்மையாக உறுதியாக இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அதுதான் இந்த மங்கள செய்தியோட காலத்தில் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வழி. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது உயர்வுக்காக கிடையாது, உறுதிக்காக தான். இந்த வாழ்க்கை இனி ஓட வேண்டியதில்லை, நிலைநாட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல வள வாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சி சந்தோஷமாக இருக்கணும், எல்லா பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்கு வாழ்த்திக்கிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய அம்மன் ராசிபலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. வணக்கம் கும்பராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி. கும்பராசிக்காரங்க அப்படின்னாலே நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கொஞ்சம் வேறு மாதிரி. உங்களோட சிந்தனை, உங்களோட பார்வை, உங்களுடைய மௌனம், இது எல்லாருக்குமே உடனே புரியாது.
நீங்கள் சத்தமாக அழமாட்டீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய சுமந்து வச்சுருப்பீங்க. எனக்கு யாரும் புரியலைன்னு நீங்கள் பல தடவை நினச்சிருப்பீங்க. ஆனால் அதையும் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே முடி வச்சுருப்பீங்க. இந்த நிலையில தான் உங்களுக்கு மங்கள செய்தி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. இந்த செய்தி ஒரு ஃபோன் கால் மாதிரி இருக்காது, ஒரு கடிதம் மாதிரி இருக்காது. அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தெளிவாக தான் இருக்கும். கும்ப ராசிக்காரங்களுக்கு மங்களம் அப்படின்னாலே சந்தோஷம் மட்டும் கிடையாது, அது புரிதல், அது விடுதலை, அது நீ யார் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நீங்கள் இத்தனை நாளாக உங்கள் உணர்ச்சிகளை இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தள்ளி வச்சுட்டு உலகத்துக்கு தேவையானவங்களாவே இருக்க முயற்சி பண்ணினீங்க. ஆனால் இப்போ காலம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கேள்வியை உங்களுக்கே கேட்குது. நீங்கள் உலகத்துக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும், நீங்கள் உனக்காக எப்போ வாழ போகிற அப்படின்னு கேட்குது. அப்படி நினச்சி உங்களுடைய மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்களை சிதைக்க வராது, அது உங்களை உண்மையான இடத்துல நிறுத்துறதுக்காக வருது. சில கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த செய்தி அப்படிங்கிறது வேலையாக இருக்கலாம், இடமாற்றமாக இருக்கலாம், புதிய பாதை அப்படின்னு கூட வெளியில் தெரியக்கூடிய விஷயமா இருக்கலாம். சிலருக்கு எல்லாமே மாறாமல் உங்கள் உள்ள உலகம் மட்டுமே முழுசாக மாறும். அதுதான் இந்த மங்கள செய்தியோட ரகசியமாகவும் இருக்கும். நீங்கள் இத்தனை நாளாக தனியாக இருந்தாலுமே இப்போது தனிமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சுமையாக தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இனிமேட்டு யாரை பற்றி யோசிக்கிறோம், நம்ம யாருக்காக இருக்கோம் அப்படின்னு எல்லாமே யோசித்து உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுமே நிதானமாக எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது ஒரு திருப்பமாக இருக்கும், அது சத்தமில்லாத திருப்பமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையோட திசை மாறுற திருப்பமாகவும் இருக்கும். கும்ப ராசிக்காரங்க இப்போது வெளியிலேருந்து வர ஒரு தகவல் மட்டும் இல்லாமல் நீங்கள் நீண்ட நாளாக உங்கள் வாழ்க்கையோட பின்னணியில் இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சக்தி இப்போ தான் உங்களுக்கு நேரடியாக பேச ஆரம்பிக்கிற தருணமாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் பல தடவை ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, நான் வேறு மாதிரி இருக்கிறதுனால தானே உங்களுக்கு அப்படின்னு எல்லாமே கேட்க தோணும். ஆனால் அந்த கேள்வி யாருக்குமே சரியான பதில் சொல்லலை. இப்போ அந்த பதில் உங்கள் வீடு தேடி வரும். என்ன அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த திசையிலிருந்து வராது. கும்ப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்போவுமே எதிர்பார்க்காத இடத்துலேருந்து தான் வரும். நீங்கள் விட்டுட்ட ஒரு எண்ணத்திலிருந்து, அதாவது நீங்கள் மறந்துட்ட ஒரு கனவுலேருந்து, இல்லைன்னா நீங்கள் இதெல்லாமே நம்ப முடியாதுன்னு மூடிவிட்ட ஒரு வாய்ப்புலேருந்து நீங்கள் செய்தி திரும்ப உயிர் பெறும். சில கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த செய்தி அப்படிங்கிறது ஒரு மனிதன் மூலமாக வரும். அந்த மனிதன் உங்கள் வாழ்க்கையில் அதிகம் பேசாதவராக இருப்பார். ஆனால் ஒரு நாள் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன அப்படின்னா, அந்த வார்த்தை உங்களை உழுக்காது, ஆனால் நீங்களாக இருக்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் சிலருக்கு இந்த செய்தி ஒரு சூழல் மூலமாக வரும். திடீர்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலை வரும். அந்த முடிவு பயமாக இருக்காது, ஆனால் பழையதை விட்டுட சொல்கிற மாதிரி இருக்கும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் மறைமுகமாக முடிவுகள் வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் இத்தனை நாளாக உங்களுடைய உண்மையான ஆசைகளை இப்போ இல்லை பிறகு பார்க்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டீங்க. இப்போ மீண்டுமே உங்களை தேடுது. இப்போது ஒரு சின்ன மனசோர்வு, ஒரு தனிமை உணர்வு, என்னால் எல்லாமே முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம், அது எல்லாமே ஒரு கெட்ட அறிகுறி கிடையாது. அதெல்லாமே ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக தான் இருக்கும். இந்த செய்தி வந்ததுமே உங்களுக்கு எதிராக போக மாட்டீங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே ரொம்பவே திரும்புவீங்க. எப்படி அப்படின்னா, கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு அழைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நீங்களாகவே வாழ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அழைப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் நினச்சிட்டே தான் இருக்கோம். கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ரொம்பவே தெளிவானவங்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லா விஷயங்களுமே மற்றவங்க மாதிரி இல்லாமல் தனியாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது யோசிக்க உங்களுடைய முடிவுகள் என்றைக்குமே தப்பாக போனதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்பொழுதுமே சரியாக மட்டும்தான் இருக்கும். கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் கவனிக்காக இருக்க முடியாத அளவுக்கு உங்கள் மனசில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். முதலாக மாறுறது என்ன அப்படின்னா, உங்களுடைய உள்பார்வைன்னு சொல்லலாம். நீங்கள் இத்தனை நாளாக உலகத்துக்கு என்ன நினைக்கும் அப்படின்னு பயந்து உங்களுடைய உண்மையான ஆசைகளை ஒதுக்கி வச்சுட்டு இருந்தீங்க. இப்போது அந்த பயமெல்லாம் போய் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிற இடத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு நீங்களே கேட்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் ஒரு கேள்வியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை திருப்பக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்கும். உறவுகளில் மாற்றம் திடீர்னு வராது, ஆனால் மௌனமாக மெதுவாக உண்மையாக வரும். உங்களை புரியாமல் உங்களோட சிந்தனையை அலட்சியமாக எடுத்துக்கிட்டவங்க எல்லாமே தானாகவே தூரம் போவாங்க.
அதுக்கு நீங்கள் சண்டை போட மாட்டீங்க, விளக்கம் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் அமைதியாக ஒதுங்கிடுவீங்க. அந்த அமைதி தான் உங்களுக்கு சக்தியாக மாறும். வேலை, பணம், வாழ்க்கை பாதை இது எல்லாத்தையுமே ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும். நீங்கள் இத்தனை நாளாக செஞ்சுட்டு இருந்தது உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷம் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத உலகம் எதிர்பார்க்கறதுனால செஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறமான கேள்விக்கான பதில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சில கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் புது பாதையும் திறக்கப்படும். அது பெரிய மாற்றமாக தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே இதுதான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். பண விஷயத்தில் ஒரே நாளில் பெரிய உயர்வெல்லாம் இல்லை, ஆனால் தேவையில்லாத செலவுகள் குறையும், பணத்தோட உறவும் சுத்தமாகும். பணம் அப்படிங்கிறது ஒரு பயமாக இல்லாமல் ஒரு கருவியாக தெரியும். மனநிலையில் ரொம்பவே பெரிய மாற்றம் நடக்கும். நீங்கள் இனி உங்களை யாரோ நிரூபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாழ மாட்டீங்க. நீங்களாவே வாழ்கிறதுக்காக ஆசைப்படுவீங்க. முடிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேட்டு ரொம்பவே சந்தோஷமான காலங்கள் மட்டுமே இருக்க போகுது. பழசெல்லாம் நினச்சி யோசிக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. அப்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே மன நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இனி எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம கஷ்டப்படக்கூடாது. ஒருத்தவங்களை நினச்சி இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்குது. நீங்கள் ஒருத்தவங்க உங்களுக்காக எதுவுமே நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதாவது ஒன்று கேட்டுட்டாங்க அப்படின்னா, சொல்லப்போனால் மெயினாக அதுவும் உங்கள் காதலின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒன்று கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை உங்களுக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கீங்க. அது நல்ல விஷயந்தான், ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டீங்க. உங்களுக்கும் கொஞ்சம் வாங்கணும், எப்பொழுதுமே அவங்களுக்கே வாங்குறமே நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இப்போ தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் எப்பொழுதுமே உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம். கும்பராசிக்காரங்க வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு எப்படி சொல்கிறது, மதிப்பில்லாத இடத்துல என்றைக்குமே நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கைகளை மட்டுமே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்குவீங்க. இதை தான் நான் பண்ணணும், இதை நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக முடிவெடுப்பீங்க. அப்படி தெளிவாக முடிவெடுக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை உங்களை ரொம்பவே பெரிய உயரத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எப்படின்னா மற்றவங்களை பார்த்து எப்பொழுதுமே பொறாமைப்படாத குணமுடையவர்கள். ஆனால் உங்களை பார்த்து எப்பொழுதுமே நீ ஒரு பொருள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, சரி இவங்க பாருங்க இதெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்பவே நடக்கும். வீட்டில் ஒரு பொருள் வாங்கினாலோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு அப்படிங்கிறது பொறுக்காது. ஏன்னா அவங்க அவ்வளோ பொறாம குணமுடையவர்களாக இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அப்படின்னா, யார் எப்படி இருந்தால் என்ன, யார் என்ன வாங்கினா என்ன, நமக்கு தேவையானது நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு இதுதான் உங்களுடைய மைண்ட் செட்டு. ஆனால் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடியவர்கள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே இவன் ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, பரவாயில்லையே, இவங்க இதெல்லாம் வாங்கிட்டாங்க, என்ன தான் பண்ணுவாங்கன்னே தெரில, எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு தெரில, எவ்வளோ காசு வச்சுருக்காங்கன்னு தெரில, அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இனி உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் ஒரு செய்தி ஒன்று வரும். அந்த செய்தி வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 3 வாரத்துக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். அப்படி மாற்றம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான நாட்களாக இருக்கும். எல்லா கஷ்டங்களும் அழிஞ்சு வெறும் நன்மைகள் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்காக வாழ்த்திக்கிட்டே இருப்போம், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் அம்மன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்காரங்களை பற்றி. மீன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளாக ஒரு அலை மாதிரி இருந்திருக்கும். ஒரு நாள் நம்பிக்கை, ஒரு நாள் குழப்பம், ஒரு நாள் சந்தோஷம், மறுநாள் காரணமே இல்லாத கவலை. நீங்கள் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமானவங்களாக இருக்கீங்க. வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போது காலம் உங்களுக்காக மெதுவாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. மங்கள செய்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சத்தம் போட்டு வராது. அது தகவலாவோ ஒரு அழைப்பாவோ அல்லது ஒரு மனிதராகவோ அல்லது ஒரு சின்ன வாய்ப்பாக கூட இருக்கலாம்.
ஆனால் அது வந்ததுமே உங்களுடைய மனசு சொல்கிறது ஒன்று தான். இதுக்காக தான் நீங்கள் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தீங்க. மீன ராசிக்காரங்களுக்கான இந்த மங்கள செய்தி முதல்ல உங்களுக்கு மனவேதனையை குறைக்க போகுது. உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு இருந்த நீங்கள் உள்ளுக்குள்ளே உடைஞ்சிருந்த இடத்துல ஒரு மருந்து மாதிரி இந்த செய்தி வேலை செய்யும். உறவுகளில் ஒரு நல்ல திருப்பம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தெளிவு. யாருக்காக நம்ம அதிகமாக கொடுக்குறோம், யார் நம்மளை உண்மை மதிக்கிறாங்க, இது ரெண்டுமே புரிய ஆரம்பிக்கும். வேலை பணம் அப்படிங்கிற விஷயத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி இருக்குது. அது என்ன அப்படின்னா, பெரிய பணம் அப்படி இல்லைனாலுமே நிம்மதி தரக்கூடிய வருமானமும் பயமில்லாத நாட்களும் கடன் அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஒன்று கற்றுக்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னா, எல்லாரையுமே காப்பாற்றாமல் நம்ம எப்படின்னா நம்ம உடைய வேண்டாம், எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம உடைஞ்சிட்டு இருக்கோம். அப்படி வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களையே மறந்துட்டீங்க. இப்போது உங்களை நீங்களே மீட்டெடுக்க போகிறீங்க. இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் மாற்றாது, ஆனால் உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றும். அந்த மாற்றம் தான் அடுத்தடுத்த நாட்களுக்கு வாசல் திறக்கிற மாதிரி இருக்கும். மங்கள செய்தி ஒன்று வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் எப்படி சும்மா இல்லாமல் மாறும்னு மட்டும் பாருங்கள். மீன ராசிக்காரங்க, அதாவது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இப்போ மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல வெளியில் பெரிய மாற்றம் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன அமைதி பிறக்க ஆரம்பிக்கும். இதுதான் முக்கியமான ஒரு சைகையாக கூட இருக்கும். நீங்கள் இத்தனை நாளாக எது கொடுத்தாலுமே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. யாருக்காக நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், இதுக்கு ஒரு முடிவே வராதா அப்படின்லாம் யோசிச்சுருக்கீங்க. இப்போ அந்த கேள்விக்கு அழுத்தமாக இல்லாமல் தெளிவாக மாறும். உறவுகளில் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் வரும். உண்மையாக நேசிக்கிறவங்க யார், தேவைக்காக மட்டுமே இருக்கவங்க யார், அமைதியை கெடுக்கிறவங்க யார், இது எல்லாமே நீங்கள் சண்டை போடாமல் அமைதியாகவே புரிஞ்சுக்குவீங்க. அதனால தான் சிலர்கிட்டேருந்து நீங்கள் தூரமாக போவீங்க. சிலர் தானாகவே உங்ககிட்டேருந்து விலகிடுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு பெரிய இழப்பாக தெரியாது. உங்களுக்கு இதில் ஒரு சுத்திகரிப்பு மாதிரி தோணும். வேலை அப்புறம் தொழில் விஷயத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அது என்ன அப்படின்னா, முன்னாடி இது செட் ஆகுமா அப்படிங்கிற பயத்தில் இருந்த இடத்துல இப்போ நம்மளால் முடியும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய பொறுப்பு, சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வழி, சிலருக்கு அதே இடத்துல மதிப்பும் அதிகரிக்கும். பணம் அப்படிங்கிறது ஒரே நாளில் குவியாது, ஆனால் வீண் செலவு அப்படிங்கிறது குறையும். பணம் போகும் வழி அடையும், சேமிக்கணும்னு மனசு வரும். இதுவே ஒரு நல்ல தொடக்கமாகவும் இருக்கும். மனநிலையில் மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றம். நீங்கள் இனி எல்லாருக்கும் எல்லாமாவே இருக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டீங்க. உங்களுக்காக சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லி கற்றுக்குவீங்க. யார்கிட்டையுமே சரி ஓகே அப்படிங்கிறத சொல்லாமல் இல்லை அப்படின்னு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் லைஃப்பில் பாதி ப்ராப்ளம் முடிஞ்சு போன மாதிரி. இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் உங்கள் வாழ்க்கையே ரொம்பவே லேஸ் ஆகும். முடிவாக சொல்லணும் அப்படின்னா, மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கறது பெரிய சத்தம் இல்லாத ஆழமான ஒரு மாற்றமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தில் நீங்கள் நினைப்பில் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, நல்ல காலம் வருது அப்படின்னா சோதனை வராது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நல்ல காலத்தோட கூடவே சில தேர்வுகளும் வரும். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் மிகவே முக்கியமானது அதிகமான உணர்ச்சிக்கு அடிமையாகாதது. நீங்கள் நல்ல மனசு, யாராவது சின்ன வார்த்தை சொன்னாலுமே உள்ளுக்குள்ளே போய் நெஞ்சு கணங்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நீங்கள். ஆனால் இப்போ உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உணர்ச்சியால் கிடையாது, தெளிவால் தான் முன்னேறணும். உறவுகளில் ஒரு விஷயத்தை நல்லாவே கவனிக்கணும். பழைய உறவுகள் திடீர்னு திரும்ப வரலாம். நான் மாறிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். அந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி அவங்களோட செயலை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் முடிவெடுக்கணும். அப்போது உங்கள் மனசு அமைதியாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அமைதி இல்லாத இடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எப்பயும் போல் விலகி இருக்கிறது அப்படிங்கிறதே ரொம்பவே நல்லது. இன்னுமே உங்களுக்கு சரியான இடம் இல்லை அப்படின்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். வேலை அப்புறம் தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கூட இருக்குது. அதிக நம்பிக்கை வச்சு யாருக்காகவும் பணம், பெயர், உழைப்பு எல்லாமே கொடுக்காதீங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் எல்லாமே ஒப்பந்தமும் தெளிவாக இருக்கணும். எல்லா வாக்குறுதியும் எழுத்தில் இருக்கணும். எல்லா முடிவும் அவசரம் இல்லாமல் இருக்கணும். இது எல்லாமே உங்கள் வளர்ச்சியை பாதுகாக்கும்.
மனநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கற்றலே இருக்குது. நீங்கள் இனி எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்தால் போதும்னு உங்களை மறக்காதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உலகமும் சரியாக இருக்கும். இந்த உண்மை இப்போ உங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் புரியும். ஆன்மீக ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. சின்ன சின்ன பிரார்த்தனை, நன்றி சொல்கிறது, மௌனம், இது எல்லாமே உங்களுடைய மனசுக்கு ரொம்ப பெரிய பலத்தை கொடுக்கும். முடிவாக சொல்லணும் அப்படின்னா மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் அவசரப்படாமல் முடிவெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களை நீங்களே மதித்தாதான் அது முழுசாகவே வேலை செய்யும். அந்த மங்கள செய்தி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்ல கற்றுக்கணும். உங்ககிட்ட பழைய உறவுகள் யாராவது நான் திருந்திட்டேன், நான் மாறிட்டேன்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் யோசித்து தான் பழகணும். மீன ராசிக்காரங்க இது வரைக்கும் எப்படி சொல்கிறது, இப்போ தான் அந்த மங்கள செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஆழமாக வேரூன்ற ஆரம்பிக்கும். சரியா? இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உணரப்போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமைதி தான். முன்னாடி அமைதி ஒரு கனவாக இருந்துச்சு, இப்போது அது உங்களுடைய இயல்பாக மாறுது. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உள்ளம் உடையிறது குறையும். யாராவது புரியலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட சண்டையில் உங்களுடைய அமைதி முக்கியம்னு நீங்கள் முடிவெடுப்பீங்க. இதுதான் உங்களுடைய பெரிய வெற்றியாக கூட இருக்கும். உறவுகளில் ஒரு நல்ல நிலை வரும். உண்மையாக இருக்கவங்க கூட நிலைப்பாங்க. உங்களை சுரண்டுறவங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து மெதுவாகவே மறைஞ்சு போயிடுவாங்க. இது இழப்பு மாதிரி தெரியாது, ஒரு பாரம் இறங்குற மாதிரி தோணும். வேலை தொழில் விஷயத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு நிலையான நிலை இருக்கும். அதிகம் உயரம் அப்படி இல்லைனாலுமே மன நிம்மதி கொடுக்கக்கூடிய வேலையும் மதிப்பு தர சூழலும் உங்கள் திறமைக்கு அங்கீகாரமும் கிடைக்கும். இந்த மூணுமே ஒன்றா வரும். பண விஷயத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு மெதுவான வளர்ச்சி, பெரிய லாபம் இல்லைனாலுமே ஆனால் திடீர்னு இழப்பு கிடையாது, பயமும் கிடையாது, கடனும் குறைய ஆரம்பிக்கும். இதுவே உங்களுடைய மங்கள காலத்தின் ஒரு அடையாளமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனநலமே முதல்ல சரியாகும், தூக்கம் சீராகும், மனசு எளிதாகும், உடம்பு கூட அதுக்கு பிறகு தான் சரியாக ஆரம்பிக்கும். ஆன்மீக ரீதியாக இந்த காலத்தில் உங்களோட இணைக்கும். யாரையுமே பின்பற்றாமல் பயம் இல்லாமல் நம்பிக்கையோட முடிவாக இருக்கணும். எல்லா விஷயங்களையுமே தெளிவாக முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களோட ஆலோசனையை கேட்டு நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயங்களை மற்றவங்க கிட்டேருந்து வாங்கி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வேஸ்ட். உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். இனிமேல் ஒருத்தவங்கக்கிட்ட சஜஷன் கேட்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பண்ணலான்னு தோணுதா அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக பண்ணலாம். யாருக்காகவும் நீங்கள் நினைக்கணும் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.